நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 10வது வாக்கியம் 9, 10 இரண்டுமே இணைத்தே வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஏற்கனவே கடந்த வாரத்தில் நாம் பேசியபடி, சிந்தித்தபடி, இந்த பரமண்டல ஜெபம் என்கிற இந்த பகுதியை ஒரு மாதிரி ஜெபமாக எடுத்துக்கொண்டு இதனை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பதற்கு பதிலாக, இதனை ஒவ்வொரு தனி மனிதரும், இந்த முழு உலகமும் தங்களுடைய வாழ்வியல் நெறிக்கான மிகச்சிறந்த ஒரு பாடமாக, படிப்பினையாக, போதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அத்தனை பெரிய படிப்பினை இங்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது, உரைக்கப்பட்டிருக்கிறது, இது வகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. பரமண்டலங்களில் இருக்கிற பிதா என்பது பரமண்டலமாகவே இருக்கிற இறை, இயற்கையில் கலந்த இறைமை. அவை இரண்டையும் பிரிக்க முடியாது. அந்த இயற்கையே இறைமையை வெளிப்படுத்துகிற, இறைமையை அடையாளப்படுத்துகிற பெயராக, நாமமாக இருக்கிறது. ஆக இயற்கையை போற்றாமல் இறைமையை போற்ற இயலாது என்பதை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது உம்முடைய அரசு வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, thy kingdom come. இந்த அரசு என்னும் இந்த சொல், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற இந்த வேண்டுதல், இயேசு இந்த மாதிரி ஜெபத்தை கற்றுக் கொடுத்த காலகட்டத்திற்கு மிக மிக பொருத்தமான ஒன்று. அதிலும் குறிப்பாக யாருக்கு இதனை கற்றுக் கொடுத்தாரோ, நேரடியாக எவர்கள் இதனை கேட்டார்களோ அவர்களோடு மிகவும் நெருக்கமாக பொருந்தக்கூடிய ஒன்று. யூதர்கள் என்னும் ஒரு சிறு கூட்டம், அந்த கூட்டத்திலே இயேசுவை தேவகுமாரனாக அல்லது அவர்கள் எதிர்பார்த்த மேசியாவாக ஒத்துக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்கு சீடர்களாகி அவரை பின்தொடர்ந்த ஒரு சிறு கூட்டம். அந்த கூட்டத்திற்குள் இருந்த ஆழமான ஒரு தேடுதல் ராஜ்யம் பற்றியதானது, அரசு பற்றியதானது. இயேசுவும் ஒரு அரசராக உருவெடுத்து தங்களுக்கென ஒரு நிலையான, நிம்மதியான, வளமான, நலமான அரசை அமைப்பார், ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார் எனும் எதிர்பார்ப்போடுதான் இயேசுவோடு இவர்கள் இணைந்தனர். ஏனென்றால் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக ராஜ்யத்தை இழந்திருந்தனர். அரசியலில் அவர்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டு இருந்தனர். அவர்களுடைய நாடு, அவர்களுடைய மண், அவர்களுடைய நிலம், அவர்களுடைய மதம், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய சடங்குகள், வாழ்வியல் முறைமைகள் அவர்களாலே சுதந்திரமாக பின்பற்ற முடியாத நிலையில் வேற்றாரிடத்தில் அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆக அவர்களுக்கு எப்பொழுதுமே தாவீதின் ராஜ்யம், தாவீதின் அரசாட்சி, அந்த பொற்கால ஆட்சி எங்களுக்கு மீண்டும் எப்போது கிடைக்கும், அதை யார் அமைப்பார், அதை நாங்கள் எப்பொழுது அனுபவிப்போம், அதில் நாங்கள் எப்பொழுது அகமகிழ்ந்திருப்போம் என்கிற ஒரு ஏக்கமும் தேடுதலும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஆகவே இயேசுவின் வழியாக அந்த ராஜ்யம், அந்த அமைப்பு, அந்த அரசியல் கட்டமைப்பு மீண்டும் அவர்களுக்குள் எழும்பும், அதை அவர்கள் தங்கள் தலைமுறையிலேயே காண்பார்கள் எனும் பெரும் எதிர்நோக்கு சிந்தையுடன் தான் அவர்கள் இயேசுவோடு கூட இணைந்து அவர் பின்பாக அலைந்து திரிந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அந்த வேண்டுதல் கேட்ட உடனேயே அல்லது கேட்கும் போதே துள்ளலும் துடிப்பும் ஏற்பட்டிருக்க கூட வாய்ப்பு உண்டு.
ஏனென்றால் இந்த வேண்டுதல் அவர்களுடைய மனதினுடைய உண்மையான ஏக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கிறது. அவர்களுக்கு பொருத்தமான வேண்டுதலாக இருந்திருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது அது வேறு ஏதும் இல்லை, யூத சாம்ராஜ்யம். யூத சாம்ராஜ்யம் அமைக்கப்படுவதுதான் இந்த ராஜ்யம் வருவதாக என்னும் வேண்டுதல், இது எங்களுக்கானது என்று அவர் எடுத்துக்கொண்டிருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அன்றைக்கு மட்டும்தானா என்றால் அன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே எவருக்குமே இந்த வேண்டுதல் அவசியமானதாக இருக்கிறது, மிக நெருக்கமாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக மக்கள், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள், நமக்கும் கூட ராஜ்யம் வருவதாக, நம்முடைய அரசு வருவதாக, ஒரு நல்ல அரசாட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பது ஏக்கமாக, தேடலாக, தேவையாக இருக்கிறபடினாலே எல்லோரோடும் பொருந்தக்கூடிய ஒரு வேண்டுதலாக, ஒரு பொது வேண்டுதலாக, உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொது வேண்டுதலாக இந்த வரி, இந்த ஏக்கம், இந்த தேவை, இந்த ஜெபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன் இந்த வேண்டுதலை இயேசு கற்பித்தார்? இயேசுவின் மனதில், இயேசுவினுடைய உள்ளத்தில் இருந்த இந்த ராஜ்யத்தை பற்றிய உண்மையான கருத்து என்ன? எதனை மனிதர்கள் உள்வாங்க வேண்டும்? எதற்காக அவர்கள் ராஜ்யத்திற்காக வேண்ட வேண்டும்? இறை அரசுக்காக வேண்ட வேண்டும்? அந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? உலக அரசியல்களின் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். உம்முடைய அரசு வருவதாக என்னும்போது, ஏற்கனவே உலகம் பல்வேறு அரசுகளால் இயக்கப்படுகிறது. மனிதர்கள் ஆதி காலத்திலே ஒரு சிறு கூட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் பல நூற்றாண்டுகளாக இந்த மனித இனம் பல்வேறு இனங்களாக, மொழிகளாக, நாடுகளாக எல்லைகளை பிரிந்து, எல்லைகளை வகுத்து கொண்டு, தனித்தனி சாம்ராஜ்யங்களை அமைத்து, பல்வேறு அரசியல் முறைகளை கொண்டு ஆட்சி செய்து வருகிறது. அதில் குறிப்பாக 3 முக்கியமான ஆட்சிகள் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஒன்று மன்னராட்சி, இன்னொன்று சர்வாதிகார ஆட்சி, மூன்றாவது மக்களாட்சி. இந்த மன்னராட்சி என்பது அதிகாரப்பூர்வமாக, வரலாற்று ரீதியாக எப்பொழுது எங்கு துவங்கியது என்று பார்த்தால், கிமு 3000 என்று சொல்லப்படுகிற அந்த காலகட்டத்திலே சுமேர் என்கிற பகுதி, அதாவது சுமேரிய நாகரீகம் என்று சொல்லுகிறோமே, சுமேரியன் சிவிலைசேஷன், அந்த சுமேரிய நாகரீகம் என்று சொல்லப்படுகிற அந்த சுமேர் பகுதியிலே, அதாவது இன்றைக்கு அது ஈராக்கு, அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நடுவிலேதான் முதல் மன்னராட்சி அதிகாரப்பூர்வமாக, வரலாற்று பூர்வமாக அறிவிக்கப்பட்டு துவங்குகிறது. கில்கமேஷ் என்கிற ஒரு அரசன் அந்த மன்னராட்சியை துவக்கி ஆட்சி புரிந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அங்கு துவங்கி அந்த மன்னராட்சி, சுமேரிய நாகரிகம் என்பது அந்த மெசபத்தோமியா தாண்டி அடுத்து சிந்துவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம் என்று பண்டைய நாகரிகங்கள் எல்லாம் கடந்து கிட்டத்தட்ட கிபி 500 வரையிலும், அதாவது கிறிஸ்துவுக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்த மன்னராட்சி உலகெங்கிலும் பரவி தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சர்வாதிகார ஆட்சி என்று ஒன்று உருவாகிறது. அது ரோமாபுரியை மையமாக கொண்டு கிமு 501 ரோமாபுரியை மையமாக கொண்டு இந்த சர்வாதிகார ஆட்சி முறை உருவாகிறது. அது எவ்வாறு என்றால், 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சர்வாதிகாரி மாற்றம் செய்யப்படுவார். 6 மாதத்துக்கு ஒரு முறைதான் அவர்
அங்கு அதிகாரத்தில் இருப்பார். இதை டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. டிக்டேட்டர் என்னும் பெயரிலே அவர் அந்த அதிகாரம் முழுமையும் தன் கையில் கொண்டு ஆட்சி புரிவார். ஆனால் இந்த கிமு 500 ஆரம்பித்த இந்த சர்வாதிகார ஆட்சி முறை கிமு 50 44 இந்த கால இடைவெளிக்குள் ஜூலியஸ் சீசர் ஆட்சிக்கு வந்த பிறகு இது நிரந்தர சர்வாதிகார ஆட்சியாக மாற்றப்படுகிறது. அவர்கள் எல்லாம் இவருக்கு முன்பாக இருந்த ரோம ஆட்சியாளர்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறைத்தான் இந்த டிக்டேட்டராக அவர்கள் செயல்பட்டார்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறை இவர்கள் மாற்றம் செய்யப்பட்டார்கள். ஆனால் ஜூலியஸ் சீசர் வந்த பிறகு டிக்டேட்டர் ஃபார் லைஃப், முழு வாழ்நாள் முழுமையும் இவர்தான் சர்வாதிகாரி, இவர்தான் ஆட்சியாளர் என்று அவர் தன்னை அறிவித்துக் கொள்கிறார். எப்படி நம்ம ஊர்ல இன்னைக்கு நிரந்தர கழக தலைவர், நிரந்தர தமிழகத்தின் முதல்வர், நிரந்தர அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல, அதுபோல இவர் நிரந்தரமான ஒரு சர்வாதிகாரியாக தன்னை காண்பித்துக் கொள்கிறார். இது உலகத்தினுடைய சர்வாதிகார ஆட்சியை பற்றிய வரலாறு. மக்களாட்சி எப்போது துவங்கியது, எங்கே துவங்கியது என்றால், மக்களாட்சி ஏத்தேன்ஸ் அப்படின்னு ஒரு நகரத்தை நாம பைபிளில் கூட படிச்சிருப்போம். அத்தீனை என்று தமிழில் சொல்லப்படுகிற அந்த நகரத்தில் கிமு 508 கிளைஸ்தனிஸ் என்கிற ஒரு அரசனால இந்த மக்களாட்சி முறை கொண்டு வரப்படுகிறது. அந்த மக்களாட்சி கூட உள்ளூர் மக்களுக்கு மட்டும் அந்த ஆட்சியினுடைய முறைகளில் பங்கெடுக்கும் உரிமை வழங்கப்படுகிறது. வெளிநபர்களுக்கு இல்லை, பெண்களுக்கு இல்லை, அடிமைகளுக்கு இல்லை, மற்ற உள்ளூர் குடிகளுக்கு மட்டும் அந்த ஆட்சியிலே பங்கெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டு மக்களாட்சி துவங்குகிறது. இன்றைக்கு உலகமெங்கிலும் மன்னராட்சிகள் மறைந்து விட்டது, சர்வாதிகார போக்குகள், சர்வாதிகார ஆட்சி பெரும்பான்மையாக மறைந்து விட்டது. மக்களாட்சி உலகெங்கும் தழைத்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரியா? ஆனால் உண்மையிலேயே உலக மக்கள் இந்த ஆட்சிகளால், இந்த அரசுகளால் வாழ்விக்கப்படுகின்றனரா, மேம்படுத்தப்படுகின்றனரா, வளப்படுத்தப்படுகின்றனரா, நலமும் வளமுமான ஒரு நிம்மதியான மகிழ்வான வாழ்க்கை இங்கு மக்களுக்கு கிடைத்திருக்கிறதா? எத்தனை மன்னர்கள் வந்தால் என்ன, எத்தனை சர்வாதிகாரிகள் ஆண்டால் என்ன, எத்தனை ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி என்று சொல்லப்படும் நிலையில் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தப்பட்டால் என்ன, மக்களுடைய நிலை, மனிதர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? மனிதர்களின் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கிறதா? செயல்திறன் வீரியமாகி இருக்கிறதா? குடும்பங்கள் நலப்பட்டு இருக்கிறதா? தலைமுறைகள் காக்கப்பட்டு இருக்கின்றதா? இந்த ஆட்சிகளால், இந்த அரசியல் அமைப்பு முறைகளால் இந்த பூமியினுடைய வளமை, இந்த பூமியினுடைய செழுமை, இந்த பூமியினுடைய சிறப்புகள், இந்த பூமியினுடைய எதிர்காலம் காக்கப்பட்டு வருகிறதா என்பதை இறை மக்களாக நாம் சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மன்னர் ஆட்சி என்று சொல்லும் போது மன்னனை பொறுத்து அந்த ஆட்சி முறை மாறுவது உண்டு. உண்மையிலேயே மன்னன் பண்புள்ளவனாக, பக்குவப்பட்டவனாக, நெறிப்படுத்தப்பட்டவனாக, உண்மையை உணர்ந்தவனாக, இறை உணர்வு பெருக்கம் நிறைந்தவனாக, குடிகள் மீது, மக்கள் மீது அன்பு உள்ளவனாக, பாசம் உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக அந்த ஒரு மன்னன் அமைந்து விட்டால் அந்த காலம், அந்த நாடு, அந்த இயற்கை, அந்த சூழல் உண்மையிலேயே காக்கப்பட்டதும் வளப்படுத்தப்பட்டதும் அந்த குடிகள் வாழ்விக்கப்பட்டதுமான வரலாறு இருக்கிறது. அதே அளவில் மன்னன் கொடூரமானவனாக, குற்றம் புரிபவனாக, பேராசை கொண்டவனாக, அன்பற்றவனாக, பண்பற்றவனாக, பக்குவப்படாதவனாக, தான் யார், வாழ்வியல் என்பது என்ன, குடிகள் என்பது என்ன, இயற்கை என்பது என்ன, இறைமை என்பது என்ன என்று எது ஒன்றை பற்றியும் சரியான அறிவற்றவனாக அமைந்துவிட்டால் அந்த குடிகள், அந்த நாடு, அதனை சார்ந்த இயற்கை வளம், அதனை சார்ந்த வாழ்வியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அதற்கு அப்படிப்பட்ட வரலாறும் இங்கு உண்டு. ஆக மன்னனை பொறுத்து மன்னராட்சி
மன்னன் வழிநடத்துகிற அந்த அரசியல் பாங்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகிறது. சர்வாதிகாரம் என்று சொல்லிவிட்டாலே எனக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, நான் சொல்வதுதான் சரி, நான் சொல்வதுதான் சட்டம், அதற்கு எதிராக அதற்கு மறுப்பாக எது ஒன்றையும் யாரும் பேசவே கூடாது என்னும் ஒரு மனப்பான்மையில் அமைந்ததுதான் சர்வாதிகார ஆட்சி. அங்கு நாம் சொல்லவே தேவையில்லை. மன்னர்களும் சில நேரங்களில் சர்வாதிகாரத்தை வெளிப்படுத்தியது உண்டு. சர்வாதிகாரம் சில நேரத்தில் மன்னனை போல நல்ல மனநலம் கொண்டு நல்ல நிலையில் ஆட்சி புரிந்ததும் உண்டு. எல்லா ஆட்சியிலேயும் எல்லா ஆட்சி முறைகளிலேயும் விதிவிலக்குகள் மாற்றங்கள் இருந்துதான் இருக்கின்றது. மக்களாட்சி என்னும்போது மக்கள் தங்களுக்கான பிரதிநிதியை தாங்களே தேர்ந்தெடுத்து அவரை ஆட்சியில் அமர வைத்து தங்கள் தேவைகள் என்ன, தங்கள் வாழ்வுக்கான எதிர்காலத்தை காப்பதற்கான செயல் திட்டங்கள் என்ன, இவைகளை குறித்து அவர்கள் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுத்து மக்களை வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கில் அமைக்கப்பட்டதுதான் மக்களாட்சி. ஆனால் இன்றைய மக்களாட்சி அல்லது என்றைக்குமே மக்களாட்சி எப்படி இருந்திருக்கிறது என்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுக்கு தாங்கள் சேவை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவகர்கள் என்பதற்கு பதிலாக தங்களை தாங்களே அவர்கள் மன்னர்களாகவும் தங்களை தாங்களே அவர்கள் சர்வ அதிகாரிகளாகவும் தங்களை தாங்களே அவர்கள் தலைவர்களாகவும் எண்ணிக்கொண்டு கருதி கொண்டு மக்களினுடைய வளத்தை சுரண்டி, பணத்தை சுரண்டி, அவர்களுடைய நேரத்தை சுரண்டி, வாழ்வை சுரண்டி தாங்களும் தங்கள் குடும்பமும் தங்களுடைய தலைமுறைகளும் தங்களுடைய உற்றார் உறவினர்களும் கொழுத்து திளைக்கும்படியான சூழலை ஏற்படுத்தி நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அழித்து சீரழித்து கொண்டிருக்கிற நிலையை கண்கூடாக நாம் பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சரியா? இப்படிப்பட்ட சூழல்ல உண்மையிலேயே எல்லாருக்குமான ஒரு மன ஏக்கம் என்னன்னா, இறைவா உம்முடைய அரசு வரட்டும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய அரசு வருவதாக, நீ ராஜ்யம் பண்ணு, நீ ராஜ்யம் பண்ணா அது எப்படி இருக்கும், உம்முடைய அரசு எப்போ வரும், உம்முடைய அரசுல நாங்க எப்போ அகமகிழ்ந்திருப்போம், எப்போ நாங்க கழித்திருப்போம், உம்முடைய அரசுல நாங்க எப்படி எங்களுடைய வளத்தோடு நலத்தோடு நாங்க வாழ முடியும், எங்களை வாழ்விக்க கூடியதா எந்த ஒரு அரசுமே இந்த உலகத்துல இல்லையே, எல்லா விதமான அரசியலமைப்பையும் நாங்க பார்த்துட்டோமே, இனி இதை கடந்து வேறு என்ன அரசியல் முறை வரும்? அதாவது இந்த பிரசங்கில சொன்னது போல, முன்பு இருந்ததே இப்போது இருக்கிறது, இப்போது இருக்கிறது எதுவோ அது ஏற்கனவே முன்பு இருந்தது தான், எதுவும் புதிதாக இங்கு வரப்போவதில்லை என்பது போல மன்னராட்சிக்கு ஒரு முடிவு கட்டி மக்களாட்சி கொண்டு வந்தாங்க, சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டி ஒரு மக்களாட்சி பொதுவுடைமை ஆட்சிகளை கொண்டு வந்தாங்க. இப்ப அதுவும் அதனை விட தீமையாக மாறி இருக்கிறது, மன்னராட்சி விட மக்களாட்சி தீமையாக மாறி இருக்கிறது என்பதைத்தான் இப்போது உண்மையிலேயே மக்கள் சிந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசர்களை பற்றி எடுத்து பேசுறாங்க, சோழ அரசர்களை பற்றி, பாண்டிய மன்னர்களை பற்றி. இப்ப எடுத்து பேசுறதுக்கு என்ன காரணம்? அவங்க காலத்துல இப்படி குளம் வெட்டினாங்க, அவங்க காலத்துல இப்படி கோயில்களை கட்டினாங்க, அவங்க ஆட்சி காலத்துல இது போன்ற இலவச நிலங்களை கொடுத்தாங்க, இவங்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சாங்க, இந்த நூலகங்கள்லாம் உருவாக்கி பாதுகாத்தாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம்? எப்பா மக்களாட்சியை விட அப்போ மன்னராட்சி நல்லா இருந்திருக்கு. அப்போ இப்பவும் மக்களுக்கு என்ன தேவை? பேசாம ஒரு மன்னராட்சியே வந்திருக்கலாம், இல்ல மன்னராட்சியே இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற மக்களாட்சி அவ்வளவு மோசமா, அவ்வளவு மனித சக்திக்கு விரோதமானதா இருக்குது, மனித வளர்ச்சிக்கு விரோதமானதா இருக்குது, நாட்டினுடைய அழிவுக்கு காரணமா இருக்குது. ஆக மன்னராட்சியே பரவாயில்லைங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? இது ஒரு சுழற்சி முறை போல மீண்டும் மீண்டும் இதே தான் வந்துட்டு இருக்கோம். மன்னராட்சி, அதற்கு மாற்றா மக்களாட்சி, மக்களாட்சி தோல்வி அடையும் போது அதற்கு மாற்றா மீண்டும் மன்னராட்சி, இல்ல இந்த ரெண்டுமே தோல்வி அடையும் போது இதற்கு மாற்றா ஒரு சர்வாதிகார ஆட்சி. சரியா? மக்களாட்சியிலேயே கூட சில பேர் சர்வாதிகாரிகளாகத்தான் இங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஆவணங்களும் தடயங்களும் வரலாறும் நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. சரி, இவைகள் எல்லாம் முடிவாகுமா, தீர்வாகுமா? உலகம் இதனால் வாழுமா? உலகோர் இதனால் வாழ்வார்களா? உலகம் இதனால் நிலைக்குமா? பூமி இதனால் செழிக்குமா? உலகோர் இதனால் அவர்களுடைய எதிர்காலம் காக்கப்படுமா? உண்மையிலேயே அரசு என்பது என்ன? ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும்? அந்த அரசு என்பதின் படிப்பினையை எங்கே சென்று படிப்பது? அரசியலை எங்கே சென்று படிப்பது? உண்மையிலேயே நமக்கான அரசு எது? இதனை பற்றிய சிந்தை
இதனை தேடுவதும், இதனை சிந்திப்பதும், இதனை புரிந்து கொள்வதும் காலத்தின் கட்டாயமாக நமக்கு இருக்கிறது. திருக்குறள்ல திருவள்ளுவர் அரசு என்பது என்ன என்பதை பற்றி எழுதுகிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசு என்பது இயற்றும் திறனுடையதாக இருக்க வேண்டும். இயற்றுதல் என்பது என்ன? உண்டாக்குதல், படைத்தல், புதியதை உருவாக்குதல், இவைகளுக்கு பெயர் தான் ஏற்றல். இரண்டாவது, ஈட்ட வேண்டும், பெற வேண்டும். எதனையெல்லாம் அது பெற வேண்டுமோ, எதனையெல்லாம் அடைய வேண்டுமோ, எதனையெல்லாம் சம்பாதிக்க வேண்டுமோ, எதனையெல்லாம் திரட்ட வேண்டுமோ, அதனையெல்லாம் அது திரட்ட வேண்டும். அடுத்து இயற்றியதை, திரட்டியதை, ஈட்டியதை காக்க வேண்டும், காத்தல். படைச்சாச்சு, உருவாக்கியாச்சு, திரட்டியாச்சு, சம்பாதிச்சாச்சு, பெற்றாச்சு, ஆனால் அதனை காக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? சொல்லுவாங்களே, பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு திறன், ஸ்கில். சம்பாதித்த பணத்தை முறையாக பயன்படுத்துவது அல்லது பாதுகாப்பது என்பது ஒரு ஒழுக்கம். அப்படி பணத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, பணத்தை பெருக்குவது, பணத்தை சம்பாதிப்பது ஒரு திறன், பணத்தை பாதுகாப்பது ஒரு ஒழுக்கம், பணத்தை பெருக்குவது என்பது ஒரு கலை, ஸ்கில், டிசிப்ளின், ஆர்ட். இதுதான் பணத்தை பத்தி சொல்றாங்க. பணம் ஒரு மனித வாழ்க்கையின் ஒரு சிறு பகுதி. அதற்கே திறன், ஒழுக்கம், கலை என்பது அவசியப்படுகிறது என்றால், அரசியல், அரசு இயக்குவது, அரசை அமைப்பது, அரசை வழிநடத்துவது என்பதற்கு எவ்வளவு திறன் வேண்டும், எவ்வளவு ஒழுக்கம் வேண்டும், எத்தனை கலைநயம் வேண்டும், அது எத்தனை பெரிய கலை, அதற்கு எவ்வளவு பழக்கம் வேண்டும், எவ்வளவு முயற்சி, பயிற்சி வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் கூட சும்மா யோசிச்சது நான், ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? யாரெல்லாம் வந்து நாமினேஷன் பதிவு பண்றாங்களோ, தேர்தலில் வேட்பாளராக நான் இந்த நாட்டில் இந்த தேர்தலில் நிற்க போறேன் அப்படின்னு எந்த ஒரு பதவிக்கு வேட்பாளராக அவங்க நாமினேஷன் பண்ண வந்தாலும் மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்கணும் தானே, ஒரு மருத்துவ சான்றிதழ் கொடுக்கணும் தானே. எந்த வேலைக்குனாலும் இன்னைக்கு வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் தரணும். ஏன் வேலைக்கு, ஏன் கல்லூரிக்கு பிள்ளைங்க படிக்க போறதுக்கு கூட ஒரு மருத்துவ சான்றிதழ் கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனா நம்ம நாட்டில் வந்து அரசியல்ல வந்து அவங்க 5 ஆண்டுகள் இங்க ஆட்சி செய்யணும், இங்க மக்களை வந்து அவங்க பார்க்கணும், இங்க இருக்கிற கடமைகளை இழுத்து போட்டு செய்யணும், இங்க இருக்கிற நலங்களை வளங்களை அவங்க பாதுகாக்கணும், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற திட்டமிடணும், அதை செயல்படுத்தணும். அப்ப அவங்க உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஏற்கனவே நம்ம வந்து இதை பத்தி பேசியிருக்கிறோம். பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர்க்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியுமாம் பார்க்கொண்ட நாட்டில் பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே அப்படின்னு திருமூலர் பாடியிருக்கிறாரு. பேர்கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர்க்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியுமாம் பார்க்கொண்ட நாட்டில் பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே அப்படின்னு பாடுறாரு. என்ன சொல்ல வராரு? போலி சத்தம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. போலி பார்ப்பான் இறைவனை, அதாவது போலி பார்ப்பான் இறைவனை அர்ச்சிக்கும் போது போர் செய்து நாட்டை காப்பாற்றக்கூடிய மன்னர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள். அப்ப மன்னர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தா அங்க நாட்டுல பசியும் பஞ்சமும் கேட்கலையா?
போலி அர்ச்சகர்கள் இறைவனை அர்ச்சிக்கும் போது போர் செய்து நாட்டை காப்பாற்றக்கூடிய மன்னர்கள் நோய் பிடித்தவர்களாக இருப்பார்கள். அதனால் நாட்டை அவர்கள் கவனிக்க முடியாது. நாட்டில் பஞ்சமும் பசியும் தலைவிரித்தாடும். அப்ப என்ன சொல்ல வராங்க? அரசியல்வாதிகளுக்கு ஆரோக்கியம் முக்கியம். அல்லது தன்னுடைய உடலை, தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய வாழ்வியலை எவன் ஒருவன் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானோ அவன் தான் அரசியல் செய்ய தகுதியானவன். நோய் பிடித்தவர்கள் அரசியல் செய்ய, அரசமைப்பு என்கிற அந்த அமைப்புக்குள் செயல்பட தகுதியற்றவர்கள். இன்னைக்கு பாருங்க, எல்லா அரசியல்வாதிகளும் எவ்வளோ நோய் பிடிச்சவங்க, எத்தனை மருத்துவமனைகளை அவங்க சார்ந்திருக்கிறாங்க, எவ்வளோ மருந்துகளை அவங்க சார்ந்திருக்கிறாங்க, எவ்வளோ மருத்துவம் அவங்களுக்கு பார்க்கப்படுது, மருத்துவத்துக்கு எவ்வளோ அவங்களுக்கு செலவழிக்கப்படுது. ஆனால் ஆட்சி செய்யணும், அரசு அமைக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், சிங்காசனத்தில் உட்காரணும், சட்டங்களை இயற்றணும், தலைவனா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருக்குது. இந்த ஆசையே ஒரு மனநோய் தானே. ஆக உடலில் நோய் பிடித்தவர்களும் மனதில் ஆசை, பேராசை என்னும் மனநோய் பிடித்தவர்களும் தான் இன்றைக்கு அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே வேறு எந்த காலத்தை விட இந்த காலத்தில் நாம் அனைவரும் தனிப்பட்ட முறையிலும், குடும்பமாகவும், குழுவாகவும், இனமாகவும், மக்கள் இனமாகவும் உம்முடைய அரசு வருவதாக என்று இறையை பார்த்து வேண்ட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. உண்மையிலேயே அரசு என்பது என்ன? எளிமையா சொல்லணும்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கிற 5 தொழில்களை இறை ஏற்கனவே தம்முடைய அரசில் செய்து வருகிறது. அதுதான் உண்மையான உலகிற்கான அரசாக இருக்கிறது. இப்போ ஏற்கனவே அரசியல் என்பது என்ன? இங்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த நாடு ஒரு நிலப்பகுதியை சார்ந்தது. அந்த நிலம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நிலத்திற்கு கீழேயும் நிலத்திற்கு மேலேயும் வளங்களும் கனிமங்களும் வளமைகளும் செழுமைகளும் இயற்கையும் நிறைந்திருக்கிறது. அதிலே பல குடிகள், பல உயிர்கள், பல்வேறு உயிர்கள் வாழ்கின்றது. அந்த உயிர்களோடு கூட மனித உயிரினம் என்கிற மனிதர்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் ஒட்டு மொத்தத்தையும் இணைத்து இவைகளுடைய படைப்பு, இவைகளுடைய பராமரிப்பு, இவைகளுடைய பாதுகாப்பு, இவைகளுடைய வளர்ச்சி, இவைகளுக்கான ஒரு வாழ்வியல் முறை, இதனையெல்லாம் மேம்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் இவைகளோடு இணைந்து இசைவாக செயலாற்றுகிற ஒரு செயல்பாட்டு முறையைத்தான் அரசு என்கிறோம், அரசியல் என்கிறோம். சரியா? முதன்மையா நாம அரசு என்பதையும் அரசியல் என்பதையும் நம்முடைய வாழ்வுக்கு விரோதமானதாகவோ, நம்முடைய வாழ்வுக்கு மாறானதாகவோ, நம்முடைய வாழ்வுக்கு தூரமானதாகவோ வைத்து பார்த்து கொண்டிருந்த அந்த சிந்தையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வே ஒரு அரசாக, அரசியல் அமைப்பாகத்தான் இருக்கிறது. நாம் இந்த பூமியில உயிரோடு இருந்து வாழ்கிறோம்னா நாம அரசியல் தான் இருக்கிறோம். நாம பேசினா அரசியல் தான் பேசுறோம். நாம செய்கிறதெல்லாம் அரசியலுக்கு உட்பட்டு தான் செய்கிறோம். ஆக அரசியல் என்பது, அரசு என்பது நமக்கு எதிரானதோ, விரோதமானதோ, மாறானதோ, தூரமானதோ அல்ல. நாம் அதற்குள் தான் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து கொண்டால்தான் முதன்மையா நம்ம அரசியலை பேசுவோம், அரசியல் அமைப்பை பற்றி பேசுவோம், அரசை பற்றி பேசுவோம், இப்ப இருக்கிற அரசின் குறைபாடுகளை பற்றி பேசுவோம், தேவையான அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திப்போம். சில மதங்கள் என்ன செய்து விட்டது? மனிதனுடைய மதியை சீர்குலைத்து விட்டது. அரசியல் ஒரு சாக்கடை, அரசியலை நீங்க பேசாதீங்க, அரசியல் உங்களுக்கு தூரம், உங்களுக்கு அரசு தேவையில்லை, அரசியல் தேவையில்லைன்னு பிரித்து விட்டது. பிரித்து என்ன செய்தது? உங்களுக்கு ஒரு அரசு இருக்கிறது, அது பரலோக அரசு. உங்களுக்கு ஒரு அரசு இருக்கிறது, அது இறைவனுடைய அரசு. அங்கு இது போன்ற இந்த அரசில் இருக்கக்கூடிய குறைவுகள் அங்கு இல்லை, அங்கு அனைத்தும் நிறைவாக இருக்கிறது என்று அரசை மேல் நோக்கி பார்க்க வைத்து விட்டது. ஆனா இயேசு உண்மையிலேயே இங்க என்ன வேண்ட சொல்றாரு? உங்களுடைய அரசு வருவதாக. நாங்க எங்க இருக்கிறோம்? பூமியில. நாங்க என்ன செய்துட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இங்கு நிகழும் நிகழ்வுகளில், நிகழும் இந்த வாழ்வியலில் நாங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக உங்களுடைய அரசு எங்களோடு, நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வர வேண்டும். இறை அரசு நமக்குள்ளாக, நம்மிடத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வையத்திலே வர வேண்டும் என்பதுதான் வேண்டுதல். இங்கு
இறை அரசு வேறு எங்கோ இருக்கிறது, அது பரலோகத்தில் இருக்கிறது. இங்கு நாம் இருக்க தேவையில்லை. இங்கு இருப்பவைகள் எல்லாம் நமக்கு குறைவானதாக இருக்கிறது. ஆகவே இந்த சீரழிவுகளை, இந்த சீர்கேடுகளை, இந்த குறைவுகளை விட்டுவிட்டு இவைகளிலிருந்து தப்பித்து நாம் அங்கு இறை அரசுக்குள்ளாக, அங்கு பரலோக அரசுக்குள்ளாக ஓடிவிட வேண்டும் என்பதல்ல கருத்து. பிரச்சனை இருக்கிற இடத்திலிருந்து, குறைவு இருக்கிற இடத்திலிருந்து, போராட்டம் நிலவுகிற இடத்திலிருந்து, சரியின்மை என்கிற ஒரு சூழலில் இருந்து விலகி வேறொரு இடத்திற்கு, வேறொரு சூழலுக்கு ஓடிவிடுவது எளிது. அப்படி ஓடிவிடும் சிந்தையைத்தான் இந்த மதங்கள் நமக்கு புகுத்தி கொண்டிருக்கிறது. தப்பிக்கும் வழி. உண்மையிலேயே அப்படி தப்பிக்க முடியுமா? தப்பிச்சு எங்க போக முடியும்? இது வரைக்கும் யாராவது அப்படி போனாங்களா? போய் சேர வேண்டிய இடத்தை சேர்ந்தாங்களா? சேர்ந்து அவங்க இவை எல்லாவற்றிலும் தப்பித்து அவர்கள் தேடின அந்த நிறைவான வாழ்க்கையை தான் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதற்கு எந்த விதமான ஆதாரமோ சாட்சியமும் இங்கு இல்லை. ஆனாலும் தப்பித்து போக வேண்டும் என்கிற சிந்தையை தான் இந்த மதங்கள், இந்த வேதங்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சபைகள் நமக்கு ஊட்டி கொண்டிருக்கின்றது. சபைகளை பாருங்க. சபைகளுக்கும் சபை தலைவர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் எப்போது அரசியல் உதவி தேவையோ, எப்போது அரசியல் பலம் தேவையோ அவங்க அரசியல்வாதிகளை கூட்டு பிடிச்சிக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க, அவங்க கூட கை கோர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான லாபத்தை அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான ஆதாயத்தை தேடிக்கிறாங்க. எப்பவுமே சீரழிகிறது, நட்டமடைகிறது, சிதைக்கப்படுவது மக்கள் தான். ஆக ஒரு தனி மனிதராக நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும். அரசு என்பது உண்மையிலேயே என்ன? இங்கு நிலவுகின்றவைகள் எல்லாம் அது என்ன விதமான நிலையில் இருந்தாலும் சரி, மன்னராட்சியா இருந்தாலும் சரி, மக்களாட்சியா இருந்தாலும் சரி, சர்வாதிகார ஆட்சியா இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் அரசு தானா? அரசு என்பதை நாம் எங்கே இருந்து படிக்க வேண்டும்? யாரிடமிருந்து படிக்க வேண்டும்? அதை எங்கிருந்து நாம் கற்க வேண்டும்? அப்படி கற்றவர்கள் தான் அரசியலுக்கு வருகிறார்களா? உண்மையிலேயே அரசு என்பதை நாம் இயற்கையிடமிருந்தும் இயற்கைக்குள் இருந்து இயங்கி இணக்கமாக, இசைவாக தம்முடைய அரசை செலுத்திக் கொண்டிருக்கின்ற, நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற, அமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இறைமையினிடத்தில் அரசை படிக்க வேண்டும். இறை அரசுதான் இந்த உலகத்தில் இயங்க வேண்டிய அனைத்துலக அரசுக்கு படிப்பினையை வழங்க முடியும். இறை அரசுதான் இங்கு இருக்க வேண்டிய அரசுகளுக்கு உத்தரவாதத்தை வழங்க முடியும். ஆக அரசு இன்னது என்பதை இறைவனிடத்தில், தந்தையினிடத்தில் நாம் படிக்க வேண்டும். இறைமை என்று சொல்லுகிறோம், இறைவன் என்று சொல்லுகிறோம், கடவுள் என்று சொல்லுகிறோம். அப்படி தமிழில் பல பெயர்கள் இறையை குறிப்பதற்கு சூட்டப்பட்டு வழக்கத்தில் இருந்தாலும் மிகவும் பொருத்தமான ஒரு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அது ஆண்டவன் என்பது. இறைவனுக்கு சூட்டப்பட்ட, இறைவனை அழைக்கின்ற, இறைவனை சுட்டுகின்ற பெயர்களிலே மிக குறிப்பானது ஆண்டவன். பொதுவாக மக்கள் அதிகம் பயன்படுத்தும் ஆண்டவன் என்பதுதான். ஆண்டவன் என்ற சொல் என்ன சொல்லுகிறது? அந்த சொல் என்ன கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது? பெரும்பாலும் சில வார்த்தைகளுக்கு நாம அது எந்த காலத்தை குறிக்கிறது என்று பார்ப்போம். அப்படி ஆண்டவன் என்கிற சொல் எந்த காலத்தை குறிக்கிறது? நிகழ்காலத்தை குறிக்கிறதா? எதிர்காலத்தை குறிக்கிறதா? கடந்த காலத்தை குறிக்கிறதா? ஆண்டவன் நிகழ்காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஆளுகின்றவன் சொல்லுவோம். ஆள்கிறவர், ஆளும் கட்சி. அப்ப போன காலத்துல இருந்தவங்களை என்ன சொல்றோம்? ஆண்ட கட்சின்னு சொல்றோம். ஆண்ட கட்சி, இது ஆளும் கட்சி, ஆள போகின்ற கட்சி. அதுபோல ஆளுகின்றவர், ஆள போகிறவர். அப்ப கடந்த காலத்தில் இருந்தவர் ஆண்டவர்னு சொல்றோம். ஏற்கனவே ஆண்டவங்க, ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்க. இப்போ இறைமையை ஆண்டவன் என்று சொல்ல காரணம் என்ன? இறைவனை ஆண்டவன் என்று சொல்லுகிறோம் என்றால் அவன் ஏதோ ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்தான். இப்பொழுது நிகழ்காலத்தில் அவன் ஆண்டு கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது ஆளுகின்றவனாக அவன் இல்லை, ஆள போகின்றவனாக அவன் இல்லை, அவன் ஆண்டவனாக இருக்கிறான். முதல்ல இந்த பேருக்கான பொருள் புரிஞ்சாதான் மற்ற அரசு பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். இறைவனை ஆண்டவன் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? இப்போது நீங்க உங்களை எடுத்துங்க, நான் என்ன எடுத்துக்கிறேன்.
எனக்கு ஒரு உடம்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு உடம்பு இருக்கு. எனக்கு ஒரு உயிர் இருக்கு, உங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு. எனக்கு ஒரு மனசு இருக்கு, உங்களுக்கு ஒரு மனசு இருக்கு. இந்த உடம்பு, உள்ளம், உயிர், இந்த மூணு தான் நீங்கன்னு சொல்றீங்க, என்ன நான் சொல்லின்னு தெரியுறேன். ஆனா உண்மையிலேயே இது இந்த உடல் என்னுடையதா, என்னால் படைக்கப்பட்டதா, என்னால் இயற்றப்பட்டதா என அரசு என்பது இயற்றுவது. எது ஒன்றை இயற்றுகிறதோ அதுதான் அதற்கான அரசை செய்ய வேண்டும். இந்த உடல் என்னால் இயற்றப்பட்டதா, என்னால் படைக்கப்பட்டதா, என்னால் உருவாக்கப்பட்டதா, இந்த உடல் என்னால் ஈட்டப்படுகிறதா, வழிநடத்தப்படுகிறதா, இதற்கானதெல்லாம் என்னால் சம்பாதிக்கப்படுகிறதா. இந்த உடலுக்கு உணவு தேவை, இந்த உடலுக்கு நீர் தேவை, இந்த உடலுக்கு கனிமங்கள் தேவை, இந்த உடலுக்கு தனிமங்கள் தேவை, இந்த உடலுக்கு விட்டமின்கள் தேவை, இந்த உடலுக்கு சத்துக்கள் தேவை, இந்த உடலுக்கு தாது பொருட்கள் தேவை. இவைகள் எல்லாம் என்னால் திரட்டப்படுகின்றதா, என்னால் எடுத்துக்கொள்ள உறிஞ்சப்படுகின்றதா. இந்த உடல் நோய் இல்லாமல் காக்கப்பட வேண்டும், இந்த உடலில் உயிர் தங்கியிருக்க வேண்டும், இந்த உடலுக்கு நோய் வந்தால் குணப்படுத்த வேண்டும், இந்த உடல் பல்வேறு சூழல்களில் இருந்து, பல்வேறு தீமைகளில் இருந்து காக்கப்பட வேண்டும். இந்த காத்தலை எது செய்கின்றது? இப்ப என் உடலை உருவாக்கியது யார்? என் உடலுக்கு தேவையானதை ஈட்டி சேமிப்பது யார்? என் உடலுக்கு தீமையின்றி, நோயின்றி, அழிவின்றி காப்பது யார்? இந்த மூன்றும் நான் செய்து கொண்டிருக்கிறேனா? உண்மையிலேயே இவைகள் என்னால் தான் செய்யப்படுகிறதா? இதனை எல்லாம் இந்த உடலில் யார் செய்வது? இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு தானே? இதை சிந்திக்காம இந்த உடலை இத்தனை வருஷமா நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த உடலை படைத்தது, இந்த உடலுக்கு தேவையானதை ஈட்டுவது, இந்த உடலுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து இந்த உடலை காப்பது, இந்த முத்தொழிலையும் ஏற்கனவே இந்த உடலுக்குள் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த உடலை நான் என்கிறேன், ஆனால் இந்த உடல் என்னால் படைக்கப்பட்டதல்ல. இது ஏற்கனவே 5 பூதங்களின் தொகுப்பாக இருக்கிறது. இந்த உள்ளம் இருக்கிறது, இந்த உள்ளத்தை நான் என்கிறேன், ஆனால் உண்மையிலேயே இந்த உள்ளம் ஒரு வெளி, ஒரு ஆகாயம், ஒரு விண்ணாக இருக்கிறது. இந்த உடலில் உயிர் இருப்பதனால்தான் இந்த உடல் இயக்கத்தில் இருக்கிறது, இருப்பில் இருக்கிறது. இந்த உயிரை கூட நான் என்னுடைய உயிர் என்கிறேன், ஆனால் உண்மையிலேயே அது உயிர் அனைத்திற்கும் பொதுவாக இந்த வெளிகளை எல்லாம் கடந்த ஒரு மூல அணுவாக, மூலக்கருவாக இருக்கின்றது. ஆக என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய உள்ளம் என்பது உண்மையிலேயே என்னுடையது அல்ல. அப்ப யாருடையது என்றால் இந்த 5 பூதங்கள் இந்த உடலாவதற்கு முன்பதாக, இந்த உடல் தோற்றம் வருவதற்கு முன்பதாக இந்த 5 பூதங்கள் எதுவாக இருந்ததோ அப்பொழுது அதை யார் ஆண்டு கொண்டிருந்தது? இந்த உயிர் என்னுடைய உயிராக அறியப்படுவதற்கு முன்பதாக அந்த உயிர் என்ன தோற்றத்தை, என்ன இயக்கத்தில், என்ன வடிவத்தை, எதை வெளிப்படுத்தி கொண்டு எதனுக்குள் இருந்ததோ அப்பொழுது அது யாருடையதாக இருந்தது? இந்த உள்ளம் என்று சொல்லுகிறேனே, இந்த உள்ளம் என்கிற வெளி அது ஏற்கனவே தனக்குள் என்ன உணர்ச்சிகளை, என்ன உணர்வுகளை கொண்டதாக இருந்தது என்னும் போது, அப்போ நான் என்று இந்த உடலை என்னுடையது என்று நான் கருதுவதற்கும், நான் என்னுடையது என்று ஆளுவதற்கும் முன்பதாக ஏற்கனவே இது வேறொன்றாக இருந்திருக்கின்றது. அந்த வேறொன்றாக இருந்த போது வேறொன்று இதனை ஆண்டு கொண்டிருந்தது. அதனை ஆண்டு கொண்ட அதனைத்தான் நான் ஆண்டவன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவன் என்பவன் இந்த அண்டத்தையும், இந்த பிண்டத்தையும், இந்த அண்டத்தில் உள்ளவைகளையும், இந்த பிண்டத்தையும், இந்த பிண்டத்தில் உள்ளவைகளையும் ஏற்கனவே தன்னுடையதாக கொண்டு ஆண்டு கொண்டிருந்தவன். ஆகவே அவன் ஆண்டவன். அந்த ஆண்டவன் இப்பொழுதும் இந்த உடலை, இந்த உயிரை, இந்த உள்ளத்தை எனக்கு வழங்கி இருக்கிறான், எனக்கு அருளி இருக்கிறான். ஆனாலும் இதற்குள்ளாக இருந்து அவன் ஆண்டு கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் தான் இப்பொழுதும் ஆளுகிறவன் என்கிற அந்த வெளிப்படுத்துதல் ஏதும் இன்றி தன்னை மறைத்து கொண்டு நான் என்னுடைய உடல், நான் என்னுடைய உள்ளம், நான் என்னுடைய உயிர் என்று நானே ஆண்டு கொண்டிருப்பது போல, நானே இதற்கு ஆண்டவன் போல, நானே ஆளுகிறவன் போல ஒரு தோற்றத்தை அனுமதித்து விட்டு அவன் தன்னை மறைத்தும் ஒலித்தும் இல்லாதவனும் போலாக்கி கொண்டு என்னை இயக்கிக் கொண்டும் வாழ்வித்துக் கொண்டும் இருக்கிறான். ஆகவே தான் அவனை ஆண்டவன் என்று சொல்லுகிறோம். அதாவது தன்னுடையதை தனக்குள் வைத்து தனதாகவே ஆண்டு கொண்டிருந்த ஒருவன் இன்றைக்கு தனதை உனதாக கொடுத்து, தன்னுடையதை உன்னுடையதாக்கி, தானே அனைத்தையும் இயக்கி ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் நீயே ஆட்சி செய்வது போன்ற உன்னுடையது
ஆளுமை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு அனுமதியை உனக்கு வழங்கி வாழ்வித்துக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பை உணர்த்துவதுதான் ஆண்டவன் என்று அவனை குறிக்கும் அந்த சொல். இப்ப இதிலிருந்தே நமக்கு அரசியல் பாடம் புரியணும். இதிலிருந்தே நமக்கு என்ன அரசியல் பாடம்? ஆளுமை செய்தல். அரசு என்பது தன்னை தெரிவிப்பது அல்ல, தன்னை வெளிப்படுத்துவது அல்ல, தன்னை மேம்படுத்துவது அல்ல, தன்னை ஆளுகிறவனாக ஆக்கி உயர்த்தி காண்பித்துக் கொள்வது அல்ல, தன்னை மறைத்து, தன்னை ஒழித்து, தன்னை இன்மையாக்கி, இல்லாமையாக்கி, எதனையெல்லாம் அது வாழ வைக்க வேண்டுமோ, எதனையெல்லாம் சிறப்பிக்க வேண்டுமோ, எதனையெல்லாம் வளர்க்க வேண்டுமோ, எதனையெல்லாம் மேம்படுத்த வேண்டுமோ, எதனையெல்லாம் செழுமைப்படுத்த வேண்டுமோ, எதனையெல்லாம் வளமைப்படுத்த வேண்டுமோ, அதனையெல்லாம் வாழ்விப்பதற்காக அதனதனுக்குள் மறைந்திருந்து தன்னை வெளிப்படுத்தாமல் ஒளிந்திருந்து செயல்படும் அந்த செயலாக்கம் இருக்கிறதே, அந்த இசைவு, அந்த இணக்கம் இருக்கிறதே, அந்த பேர் இயக்கம் இருக்கிறதே, அதற்கு பெயர்தான் அரசு. அரசு என்பது அமெரிக்கையாக இருக்க வேண்டியது, அமர்ந்து இருக்க வேண்டியது, அடங்கி இருக்க வேண்டியது, அடக்கமாக இருக்க வேண்டியது, மறைந்திருந்து செயல்பட வேண்டியது. ஏன் நீங்க இயேசு உம்முடைய அரசு வருவதாக வேண்டுதல் செய்ய சொல்றாரு. நீங்க மறுபடியும் தாவீதின் காலம் ஆட்சி இல்ல மேசியா ஆட்சி அமைக்கிறார்னு நினைச்சு எதிர்பார்த்தாலும் நீங்க சுகமா வாழ முடியாது. இல்ல வேறு என்ன விதமான ஆட்சிகள் மாறினாலும் நீங்க சுகமா வாழ முடியாது. ஏன்னா உங்களுக்கு இறை அரசு என்பது என்னன்னு தெரியல. இறை அரசு இன்னும் உங்க மனசுக்குள்ள வரல, உங்க வாழ்வியல்ல வரல, உங்க புத்தியில வரல, உங்க சித்தத்துல வரல, உங்க வையத்துல வரல. இறை அரசு என்பது உங்களால் இன்னும் உள்வாங்கப்படவில்லை. ஏன்னா ஒரு அரசு, நல்ல அரசு கெட்ட அரசு எதோட பொருந்தி பாக்குறாங்க? இப்ப யூதர்கள் இந்த இடத்துல இயேசு இந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் போது அரசு என்பதையே எதனோடு மட்டும்தான் அவங்க பொருத்தி பார்த்தாங்க அப்படின்னா, எல்லா அரசையும் அவங்க தாவீதோட அரசோடு மட்டும்தான் பொருத்தி பார்த்தாங்க. ஏன்னா அவங்க மனசுல பதிஞ்சு தாவீதோட அரசு தான். ஏன்னா தாவீதோட அரசு காலத்துல அவங்க பல்வேறு இனங்களை அவங்க கொள்ளையடிச்சு இவங்க நாட்டுக்கு சொத்து சேர்த்தவன் தாவீது. ஓடி 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 கொள்ளையடிச்சான். ஓடி 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 கொள்ளையடிச்சு தேவாலயம் கட்டுற அளவுக்கு சொத்து சேர்த்தான், நகரங்கள் அமைக்கிற அளவுக்கு சொத்து சேர்த்தான். அவன் கொள்ளையடிச்சு சேர்த்த சொத்தை வச்சுதான் அவன் புள்ள கோயிலை கட்டினான், நகரத்தை கட்டினான், அரண்மனையை கட்டினான், வாசல்களை கட்டினான், நாட்டை மேம்படுத்தினான். சரியா? அதனால தான் இவங்க அந்த தாவீதினுடைய ஆட்சி காலம் எங்களுக்கு தேவை, அதுதான் எங்களுக்கான பொற்கால ஆட்சி, அந்த அரசு எங்களுக்கு வேணும்ன்ற ஏக்கத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க. இப்ப இயேசு இங்க என்ன சொல்லி தராருன்னா, நீங்க இன்னும் பார்க்க வேண்டிய அரசை பார்க்கவே இல்லை, அந்த அரசினுடைய சிந்தனை உங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை, அந்த அரசை பற்றிய அறிவு உங்களுக்கு எட்டவே இல்லை. அந்த இறை அரசு எப்படி இருக்கும், அந்த இறை அரசின் உண்மை தன்மை என்னன்றதை பார்த்துட்டா இந்த உலகத்துல மன்னர் ஆட்சியோ, மக்களாட்சியோ, சர்வாதிகார ஆட்சியோ எந்த தலைமையில், எந்த கட்சி தலைமையில், எந்த தனி மனிதன் தலைமையில் அமைக்கப்படுகின்ற எந்த ஒரு ஆட்சியுமே அவ்வாறான ஒரு ஆட்சியை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஆனா இந்த இறை அரசு எல்லா தனி மனித உள்ளங்களையும் ஆளும் போது, அந்த இறை அரசை பற்றிய அறிவும் அனுபவமும் அதனுடைய சித்தாந்தமும் அந்த அரசு முறையும் எல்லா மனிதருக்கும் அறிவாகும் போது, தன்னாலேயே இந்த உலகம் முழுவதிலும் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இயக்கம் எப்படி இருக்க வேண்டும், இயற்கை எப்படி ஒழுக வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி பாவிக்க வேண்டும், ஒரு கூட்டம் எப்படி ஒழுக்கமாக தங்களுக்குள் எந்த விதமான சிதைவும் இல்லாமல் அவர்கள் பழகி வாழ முடியும் என்கிற எல்லாம் இயல்பாகவே அமைந்துவிடும். ஒரு ஆட்சி இங்கு அமைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதற்கு முதன்மையாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய அரசு எங்களுக்குள் வருவதாக. வரணும்னா எங்களுக்கு முதல்ல தெரியணும், நாங்க அதை உணரணும், நாங்க அதை பார்க்கணும், நாங்க அதை பழகணும், எங்களுக்கு அதை அனுபவமாகணும், எங்களுக்கு அது புரியணும். ஆக எங்களுக்குள் அது வரட்டும். முதல்ல உம்முடைய அரசு எங்களுக்குள் வருவதாக, எங்கள் மனசுல வரட்டும், எங்க புத்தியில அது எட்டட்டும், எங்க சித்தத்தில் அது உணர்த்தப்படட்டும். ஏன்னா அந்த அரசு அனைத்தும் தனக்குள் கொண்டது, அனைத்தும் தனக்குள் கொண்டது அது. ஆனால் தன்னிடத்தில் எதுவுமே இல்லாதது போல செயல்படக்கூடியது. சரி, இறைவனை போன்ற ஆட்சியாளன் யார்? இறைவனை போன்ற ஒரு பேரரசன் யார்? இறைவனை போன்று ஒரு பெரும் கருணையாளன் யார்? இறைவனை போன்று இங்கு ஒரு பேர் இயக்கத்தை நிகழ்த்தக்கூடியவன் யார்
எல்லாருக்குள்ளும், எல்லார் மேலும், எல்லாரிடத்திலும் அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறானே. ஓய்வற்ற ஒரு தொண்டனாக, ஓய்வற்ற ஒரு வேலைக்காரனாக அவன் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறானே. எத்தனை ஆண்டு காலமாக, யுக யுகமாக, எத்தனையோ 100,000 ஆண்டு காலமாக இறைமை ஓய்வின்றி செயல்பட்டு கொண்டே இருக்கின்றான். ஆண்டவன் அவன், ஆனால் அவன் தொண்டனாக செயலாற்றி கொண்டிருக்கின்றான். அரசன் அவன், ஆனால் சேவகனாக செயலாற்றி கொண்டிருக்கின்றான். எல்லா இருப்புக்கும் ஆதாரமானவன் அவன். எல்லா இருப்பையும் அவன் தான் வெளிப்படுத்தி இருக்கின்றான். அவன் தன்னைத்தான் எல்லா காட்சியாகவும் இங்கு சாட்சிப்படுத்தி இருக்கின்றான். ஆனால் தனக்கு ஒரு காட்சியின்றி, தனக்கு ஒரு மாட்சியின்றி தன்னை மறைத்து ஒளித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றான். அதுதான் பேரிறைவன், அதுதான் பேராட்சி, அதுதான் பேரான்மா, அதுதான் பேரறிவு, அதுதான் பேருள்ளம். ஆனா இன்னைக்கு ஆட்சியாளர்களை பாருங்க, இறைமை என்னும் ஆட்சியாளனோடு இன்றைக்கு இயக்கத்தில் இருக்கும் எந்த ஒரு ஆட்சியும் நீங்க ஒப்பிட்டு பாருங்களா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களா. அனைத்தையும் இயற்றியவன் அரசன், அனைத்தையும் இயற்றுபவன் அரசன். அப்ப இந்த அண்டம், பிண்டம், உலகம், உலகத்தின் உயிர்கள், புவி, புவியில் உள்ள சூழல்கள், பருவ கால நிலைகள், இங்குள்ள உயிர்கள் அனைத்தையும் அவன் உண்டாக்கி இருக்கிறான், படைத்திருக்கிறான், ஆக்கி இருக்கிறான், இயற்றி இருக்கிறான். எதற்கு பின்னாடியாவது ஒரு பிளக்ஸ் வச்சிருக்கானா பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம் செய்யற பெரிய வேலை என்ன தெரியுமா? எவனோ உருவாக்கின இயற்றின சட்டத்துக்கு தான் பேரை வச்சுக்கிறது, எவனோ கட்டின மண்டபத்தை போய் திறந்துட்டு தான் பேரை கல்வெட்டில் பதிச்சிடுறது, எவனோ கொடுக்குற பணத்துக்கு மக்கள் கிட்ட வாங்கி பணத்தை வாங்கி மக்களுக்கு திரும்ப நலத்திட்டங்களை செய்யறதுக்கு தங்களுடைய முகத்தையும் ஸ்டிக்கரையும் பெருசா போட்டு ஒட்டுறது. ஒரு இடத்துக்கு மக்களை நலம் விசாரிக்கவோ, ஒரு பொதுக்கூட்டம் போடவோ, மக்கள் சந்திப்புக்கோ வந்தா வழி நெடுக பிளட்ஸ் வச்சு பொதுமக்களுடைய இயல்பான அந்த வாழ்வியலை பாதிக்கிறது. எவ்வளவு கேடுகெட்ட சிந்தனை, எவ்வளவு கேடுகெட்ட சிந்தனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. ஒரு சின்ன கொசுவிலிருந்து, கண்ணுக்கு தெரியாத வைரஸ்ல இருந்து ஒரு பெரும் யானை, முதலை என்று சொல்லப்படுகிற, திமிங்கலம் என்று சொல்லப்படுகிற பெரும் படைப்புகள், மலை, பெரும் கடல், இப்போல பெரும் படைப்புகள் வரை அனைத்தையும் படைத்திருக்கிற இறைவன் எல்லா தான் இயற்றிய, தான் உண்டாக்கிய, தான் படைத்த எல்லா படைப்புகள் மேலேயோ இல்ல பின்னாடியோ எப்படி சில உயிர்களுக்கு வால் வச்சிருக்கிறானோ அந்த மாதிரி, சில உயிர்களுக்கு தலை வச்சிருக்கிறானோ அந்த மாதிரி, தலை மாதிரியோ வால் மாதிரியோ அட்டாச் பண்ணி தான் தான் இதனுடைய இயற்றியவன், தான் தான் இதை உண்டாக்கியவன், தான் தான் இதை படைச்சவன் ஒரு ஃபிளக்ஸ், ஒரு பேனர் வச்சு அனுப்புனா எப்படி இருக்கும்? எல்லா கம்பெனியும் ஒரு பொருளை ஏற்றுது, தயாரிக்குது. தயாரிச்சா அவங்களுடைய முத்திரை ஒன்று அதில் பதிக்கிறாங்க. சாம்சங் கம்பெனி உருவாக்குனது, போஸ் கம்பெனி உருவாக்குனது, கேம்பிரிட்ஜ் கம்பெனி உருவாக்குனது, இந்த புத்தகத்தை இந்த ஆசிரியர் எழுதினாரு, இந்த ஹெட்ஃபோனை அவர் தான் கண்டுபிடிச்சாரு, இந்த வாட்ச் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஏதோ எந்த கம்பெனி தயாரிப்பு செய்தோ, உருவாக்கம் செய்தோ அவர்கள் தங்களுடைய தடயம் பதிக்கிறார்களே. அப்படி இறைவன் தன்னுடைய படைப்புகள் ஒவ்வொன்றின் மேலும் ஒவ்வொன்றுக்கு பின்னும் தன்னுடைய தடயத்தை படைக்கப்பட்ட படைப்பை விட பெருசா வச்சான்னா என்ன ஆகும்? நீ நானும் நீன்னு சொல்லி வாழ முடியுமா என்ன? அதை தூக்கி சுமக்கிறதே நமக்கு பெரும் வாழ்க்கையா, பெரும் பாடா இருக்கும். அப்புறம் நீ நானும் நீனு என்ன சொல்லி வாழ்வோம்? இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஆணவம் அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளவு அறிவு அடைஞ்சிருக்கிறோம். நானே என்ன நினைக்கிறேன், நீனே உன்னை நினைக்கிற. அவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கிறான் ஆண்டவன். என் உடம்புனே நினைச்சு இஷ்டத்துக்கு ஆட்டுற, என் மனசுனே நினைச்சு இஷ்டத்துக்கு அதை என்னென்னமோ பண்ற. என் உயிர்னு சொல்லி நான் உனக்கு கொடுப்பேன், அதுக்கு கொடுப்பேன், இதுக்காக கொடுப்பேன், அதுக்காக கொடுப்பேன்ற. கொடுத்துட்டா திரும்பி வாங்க முடியுமா? அதை பற்றி யோசனை கூட கிடையாது. என் உயிரே நான் இதுக்கு உயிர் தருவேன், அதுக்கு உயிர் தருவேன்ற. இப்படி என்னுடைய உயிர், என்னுடைய உடம்பு, என்னுடைய உள்ளம்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு நான் ஆணவப்பட்டு ஆடும் அளவுக்கு இவ்வளவு இடம், இவ்வளவு சுதந்திரம், இவ்வளவு விடுதலை கொடுத்து அதற்கு அப்படி என்னை வாழ விட்டு அப்படி வாழ்வதற்கான சகல தொண்டு சேவையும் எனக்குள்ள அவனே மறைஞ்சிருந்து செஞ்சு வாழ்வித்து கொண்டிருக்கிறானே. இதுக்கு பேர் தான் அரசு. இதுதான் அரசு, இதுதான் அரசியல். இறை எனக்கு இந்த இயற்கைக்குள் இருந்து, இந்த அண்டத்துக்குள் இருந்து, இந்த பிண்டத்துக்குள் இருந்து என்ன விதமான இயக்கத்தை நிகழ்த்துகின்றதோ அதுதான் அரசு. அந்த அரசியல் சித்தாந்தத்தை நாம புரியணும். இறைவன் ஆண்டவனாக நான்
இறைவன் தொண்டனானான், இறைவன் சேவகனானான், இறைவன் தன்னை இல்பொருளாக்கினான். அனைத்தும் அவன், ஆனால் ஏதுமற்றவன் ஆனான். ஓயாது செயல்படுகின்றவன் அவன், ஆனால் ஓய்வில் இருப்பவன் போல, ஏதும் செய்யாதவன் போல அவன் இருக்கிறான். இந்த சிந்தனை, இந்த கருத்து, இந்த உணர்வு, இந்த புரிதல் பெறாமையே அரசியல் செய்ய வந்துடுறாங்களே. என்ன செய்வாங்க அவங்க? கட் அவுட் தான் வைப்பாங்க, ஃபிளக்ஸ் தான் வைப்பாங்க, பெரும் பெரும் பேனர் தான் வைப்பாங்க, ஸ்டிக்கர் தான் அடிப்பாங்க, எல்லாத்துலயும் ஒட்டுவாங்க. அப்ப மூஞ்ச ஒட்டுறான், புள்ள மூஞ்ச ஒட்டுறான், அவன் புள்ள மூஞ்ச ஒட்டுறான், அவன் பேர மூஞ்ச ஒட்டுறான், எல்லாத்தையும் ஒட்டுறான். டேய், யார் வீட்டு சொத்துலதுரா கொடுக்குற? சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு மடிக்கணினி தராங்க. எந்த பணத்திலிருந்து தர? எந்த பணத்திலிருந்து தர? உங்களை போய் உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு வந்தா கொடுக்குற ஸ்டாலின்? உங்களை போய் உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டா வந்து இங்க மடிக்கணினி கொடுக்குற? இல்ல உங்க அப்பா சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு போன பூர்வீக சொத்தை வித்துட்டா நீ கொடுக்குற? இல்லையே. மக்கள் வரி பணத்திலிருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் மேல எப்படி உன் முகத்தை ஒட்டுற, உன் அப்பா முகத்தை ஒட்டுற, உன் புள்ள முகத்தை ஒட்டுற, எப்படி உன் பேர முகத்தை ஒட்டுற? இந்த புத்தி எங்கிருந்து வந்தது? நீ என்ன அரசியல் படிச்ச? சரி, இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அதையும் நம்ம வாங்கிக்கிறோமே, நாம என்ன அரசியல் படிச்சோம்? நாம என்ன புரிஞ்சிருக்கிறோம்? இதுதான் அரசியலா? இதுதான் அரசா? ஒரு அரசு இவ்வாறு தான் இயங்குமா? அரசு என்பதற்கான அந்த அத்தாட்சி எது? அரசு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற உண்மையை எங்கே போய் படிப்பது? கிரேக்க அரசியலத்தில் போய் படிக்கலாமா? ரோம அரசு கிட்ட போய் படிக்கலாமா? இல்ல லெனின் உருவாக்கிய பொதுவுடைமை அரசியல் போய் படிக்கலாமா? ரஷ்யாவில் போய் படிக்கலாமா? இல்ல ஹிட்லர் உண்டாக்கிய சர்வாதிகார ஆட்சி ஜெர்மனியில் போய் படிக்கலாமா? எங்க போய் படிக்கலாம்? உனக்குள் இருக்கும் இறைவன் ஒரு அரசு செய்து கொண்டிருக்கிறானே, ஒரு அரசியல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறானே, உன்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறானே, உன்னை சுற்றிலும் உள்ள சூழலில் அவனுடைய அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, நீ உன்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் இயற்கையில் அவனுடைய அரசியல் விளங்கிக் கொண்டிருக்கின்றதே, அதிலிருந்து அரசியலை படி. அவன் எவ்வாறு ஆட்சி செய்கிறான் என்று பார். அவன் ஆட்சியில் என்ன இடர்பாடு இருக்கிறது என்பது பார். அவன் ஆட்சியில் தன்னை எதுவாக அவன் வைத்துக் கொண்டிருக்கின்றான், தன்னால் வாழ்விக்கப்படுகின்றதை எதுவாக அவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறான், விளங்க செய்து கொண்டிருக்கிறான் என்று கவனி. அந்த அரசின் தேவை இந்த மனுக்குலத்துக்கு, இந்த உயிரினத்துக்கு, இந்த சமூகத்துக்கு, இந்த உலகத்துக்கு எவ்வளவு என்று நிதானி. அந்த அரசை புரியாமல், அந்த அரசை கவனிக்காமல், அந்த அரசை உள்வாங்காமல் வேறு எந்த விதமான அரசியல் மாற்றத்தினாலும் இந்த சமூகத்தை சீர்படுத்திவிட முடியாது. மனித இனத்தை வாழ்வித்துவிட முடியாது. புவியின் சூழலை சீர்படுத்திவிட முடியாது. மேடைகளில் ஏறி முழங்குபவர்கள் எல்லாம் மாற்றத்தின் முகவர்கள் அல்ல. மாற்றங்களை அவர்களால் ஏற்படுத்திவிட முடியாது. தன்னை பெரிதாக காண்பிப்பது, தன்னை தீர்வாக காண்பிப்பது, தானே அனைத்தும் என்று காட்சிப்படுத்துவது, இவை அரசு அல்ல. இவை அரசு அல்ல. இன்றைக்கு வரைக்கும் உலகம் உண்டானது முதற்கொண்டு, உலகத்தில் மனிதன் தோன்றியது முதற்கொண்டு, இன்றைக்கு வரை இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலங்கள் மனித இனம் இந்த புவியில் வாழ்ந்தாலும் இந்த கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கும், இந்த தர்க்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும், இந்த விவாதங்கள் விளங்கி கொண்டுதான் இருக்கும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்? அதுதான் கடவுளின் அரசியல், அதுதான் கடவுளின் அரசு. உணர்வோர் தவிர, உண்மையை உணர்ந்து உள்வாங்குவோர் தவிர மற்றவர் எவரும் உண்டு அல்லது இலது, உள்ளது அல்லது இலது என்று எப்பொழுதும் கருத்து பிரச்சனையில் போராடி தேடிக்கொண்டே இருக்கும் அளவுக்கு தான் இருக்கிறேனா இல்லையா என்பது கூட விளங்காத நிலையில் செயலாற்றி கொண்டிருக்கிறானே, அதுதான் இறை அரசு. அந்த இறை அரசு இயற்கைக்கு புரியுது, அந்த இறை அரசு உயிரினங்களுக்கு புரியுது, அந்த இறை அரசு 5 அறிவு வரைக்குமான அனைத்து உயிர் ஜீவன்களுக்குள்ளும் விளங்கி கொண்டிருக்கின்றது. 6வது அறிவு கொண்ட மனுஷனுக்கு தான் அது உள்ள வரல, இன்னும் வரல. ஆனால் தான் இந்த வேண்டுதல், ஏற்கனவே சொன்னது போல, இந்த வேண்டுதல் மற்ற உயிரினங்களுக்கானது அல்ல,
மற்ற உயிரினங்கள் இவ்வாறு வேண்டுதல் செய்யறதே இல்லை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மான்கள் கூட்டம் இதை ஜெபம் பண்றது இல்லை, சிங்க கூட்டம் இதை ஜெபம் பண்றது இல்லை, பறவைகள் கூட்டம் இதை பண்றது இல்லை, தாவர கூட்டங்கள் இதை பண்றது இல்லை. ஒரு மாந்தோப்புல இந்த ஜெபம் உங்களுக்கு கேட்காது, ஒரு தென்னந்தோப்புல இது கேட்காது உங்களுக்கு, ஒரு நெல் வயல்வெளியில இது உங்களுக்கு கேட்காது, ஒரு புளியந்தோப்புல இது கேட்காது உங்களுக்கு. ஆனா மனித கூட்டம் இருக்கிற இடங்களுக்கு போனா இது கேட்கும். ஏன்? அந்த அரசினுடைய அந்த முழு வீச்சோடு அந்த அரசினுடைய செயல்பாடு மனிதர்களுக்குள் தான் இல்லை. அந்த அரசை அறியாமல், அந்த அரசுக்கு உட்படாமல், அந்த அரசுக்கு எதிர்த்து, அந்த அரசுக்கு விரோதமாக நின்று போராடி, அந்த அரசத்துவத்துக்கு மாறாக விலகி, தங்களுக்கென தனி அரசியலை கேட்டு, தங்களுக்கென தனி அரசியலை உண்டாக்கி, அதை மன்னராட்சியாக்கி, மக்களாட்சியாக்கி, சர்வாதிகார ஆட்சியாக்கி, அதிலிருந்து மீளவும் முடியாமல், வாழவும் முடியாமல், அதில் செயல்பட முடியாமல், வளப்படவும் முடியாமல், மேம்படவும் முடியாமல், காலந்தோறும் தடுமாறி 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 தடம் மாறி வாழ்க்கையே அழித்து கொண்டிருக்கிற ஒரே பேரினம் மனித இனமாகத்தான் இருக்கிறது. மேலும் மேலும் தீர்வுகளை தேடுகிறார்கள். ஒரு தீர்வு கிடைச்ச உடனே, ஆஹா, நாம் தீர்வை பெற்றுவிட்டோம், இனி இதனாலே உலகம் சுகம் அடைந்து விடும் என்று எண்ணினார்கள். சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டி பொது உடைமை ஆட்சியை கொண்டு வந்த உடனே, ஆஹா, பொது உடைமை சித்தாந்தம் தான் இந்த உலகத்தை வாழ்விக்கும், இந்த உலகத்தை தழைக்க செய்யும், எல்லாரும் மேம்பட்டு விடுவார்கள், இனி உலகத்தையே மாற்றி அமைத்து விடலாம், திருத்தி விடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தது ஒரு கூட்டம். காலம் கடந்தது, ஆனா முடிவு மட்டும் வரல, தீர்வா மட்டும் எதுவுமே அமையல. மேலும் மேலும் மனித இனம் அழிகிறது, மேலும் மேலும் புவிச்சூழல் கெடுகிறது, மேலும் மேலும் பூமியின் வளங்கள் சுரண்டப்படுகிறது, மேலும் மேலும் மனிதனின் பேராசை வளர்ந்து கொண்டே போகிறது, மேலும் மேலும் இடர்பாடுகளும் அழிவுகளும் இங்கு நீடித்து கொண்டே இருக்கிறது, மேலும் மேலும் மனித உடல்கள் நோய்களால் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, மேலும் மேலும் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, மேலும் மேலும் மனச்சுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, மேலும் மேலும் மன நோயாளிகள் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறார்கள். தீர்வாக எதுவுமே அமையவில்லையே, தீர்வாக எதுவுமே அமையவில்லையே. விரைவாக உணவு தயாரிக்கும் நுட்பத்துக்கு மனிதர்கள் வந்து விட்டார்கள். விரைவாக ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தில் போய் சேரும் நுணுக்கத்தை மனிதர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். விரைவாக தகவலை பரிமாறிக்கொள்ளும் தொழில் நுட்பங்களை வளர்த்து கொண்டார்கள். அதே வேளையில் இவைகள் எல்லாம் மனித ஆயுளை நீட்டியதா என்றால், எவ்வளவு விரைவாக அவர்கள் சாப்பிட்டார்களோ, எவ்வளவு விரைவாக தூரத்தில் உள்ள ஒருவரோடு அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்களோ, எவ்வளவு விரைவாக ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நகர்ந்தார்களோ, அவ்வளவு விரைவாக செத்து கொண்டும் இருக்கிறார்கள். ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் டிராவல், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் எதுக்கு வழிநடத்தினது? ஃபாஸ்ட் டெத்துக்கு தான் வழிநடச்சு. ஏனே தெரியல, ஏனே தெரியல. எது தனக்கு தேவை என்றே மனிதனுக்கு தெரியவில்லை, எது தனக்கு அவசியம் என்றே மனித இனத்துக்கு புரியவில்லை. காரணம், அவன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அரசியல் அமைப்பு இங்கு இயற்கையாக இயல்பாக ஏற்கனவே இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற இறை அரசுக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கிறது. படைப்புகள் எல்லாம் படைத்தவனை பிரதிபலிக்கின்றது. இத்தனை கோடி படைப்புகள், இத்தனை கோடி ஆண்டுகளா இந்த உலகத்துல இருந்தோம், கடவுள் எங்கன்ற கேள்வி கேட்கிறான் இன்னும் மனுஷன். கடவுள் இருக்கானான்ற கேள்வி கேட்கிறான் மனுஷன். ஆனா 5 ஆண்டு ஒருத்தர் ஆட்சி செஞ்சா அவர் தான் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு புழு பூச்சிக்கு கூட தெரியற அளவுக்கு, நாளைக்கு பிறக்கிற குழந்தை கூட தெரியற அளவுக்கு, எங்க பாரு சிலை, எங்க பேர் அவன் பேரு, எங்க பாரு அவன் பேனரு, எங்க பாரு அவனை பற்றிய விளம்பரம், எங்க பாரு அவனை பற்றிய காட்சி, பொய் வரலாறு, புத்தகங்களை பொய் வரலாறு, எவ்வளத்தை எழுதி தன்னை திணிக்கிறான், தன்னை வெளிப்படுத்துகிறான், தன்னை காட்சியாக்குகிறான், தானே என்று தன்னை அவன் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான். இதுதானே ஆட்சியாளர்கள் செய்யறாங்க? சொல்ல, இதுதானே ஆட்சியாளர்கள் செய்யறாங்க? இதுதானே அரசுன்னு நினைக்கிறோம் நாம.
கருணாநிதி அரசு ஒரு கயமை அரசு, மோடி அரசு ஒரு கேடி அரசு. எல்லாம் மொல்ல மாறிங்க தான் நம்மளை ஆட்சி பண்றாங்க. இவங்க யாருக்காவது இறை தெரியுமா? இவங்க யாராவது இயற்கையை படிச்சாங்களா? இவங்க யாராவது இயற்கையை விடுங்க, அவங்க உடம்புல நிகழ்ந்த அந்த இறை அரசினுடைய செயல், அவங்க உடம்புல நிகழ்ந்திருக்கிற அந்த இறை துவத்தினுடைய வெளிப்பாடு, அவங்க உடம்புக்குள்ள இருந்து மறைந்து அவங்களை இயக்கி கொண்டிருக்கிற அந்த இறைமையினுடைய ஆண்டவன் துவம் என்னன்றதை உணர்ந்தவங்களா இவங்க எல்லாம்? இல்ல வேற யார் இதை உணர்ந்திருக்கிறாங்க? இவங்ககிட்ட எப்படி நல்லாட்சி நீங்க எதிர்பார்ப்பீங்க? நான் எதிர்பார்க்க முடியும்? எப்படி இவங்களால மனித இனத்தை வாழ்விக்க முடியும்? இப்ப ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் தேவை என்ன, பார்வை என்ன, நோக்கம் என்ன, எதிர்நோக்கு எதுவாக இருக்க வேண்டும்? இறைவா, உம்முடைய அரசு வரட்டும். உம்முடைய அரசுனா என்னன்னு இந்த மனித இனம் முதல்ல உள்வாங்கட்டும். மனித இனம் இந்த பூமியில படைக்கப்பட்டது, மனித இனம் என்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு ஆறாவது அறிவு நிலையில் ஒரு தோற்றம் இங்கு வெளிப்பட்டது. அனைத்து புவியின், அனைத்து உயிர்களின், அனைத்து இயக்கங்களின் இந்த இறை அரசத்துவத்தை உணர்ந்து கொண்டாடி மகிழத்தானே இருக்கிறத அப்படியே புரிஞ்சு என்ஜாய் பண்றது தானே இந்த உயிரினம் வெளிப்பட்டுச்சு. மற்ற உயிரினங்கள்லாம் அதனதன் பசி, அதனதன் ருசி, அதனதனுடைய இனப்பெருக்கம், அதனதனுடைய தாகம், அதனுடைய தேவைக்கு மட்டும் பார்க்கக்கூடிய நிலையில் தான் அவைகளுக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா மனுஷனுக்கு மட்டும் தேவையை கடந்து பார்க்கக்கூடிய, தேவையை கடந்து சிந்திக்கக்கூடிய, தேவையை கடந்து உண்மைகளை உள்வாங்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு பெரும் உள்ளத்தோடு, பெரும் திறனோடு மனித இனம் படைக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்க ஏற்கனவே ஒரு பெரும் இயக்கம் இருக்கிறது, இயற்கை எனும் பெரும் இயக்கம் இருக்கிறது, அண்டம் என்னும் பேர் இயக்கம் இருக்கிறது. அது வந்து பல்வேறு படைப்புகளோடு புழங்கி இயங்கி இசைவாக அந்த அரசு அதிலே தன்னை விளங்க செய்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பேரரசை விளங்கிக் கொள்ளும் ஒரு உயிரினமாகத்தான் மனித உயிரினம் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பார்வை, அந்த கோணமே இல்லையே. இறை அரசை படிப்பதற்கு பதிலாக நமக்கு பாட புத்தகங்களும் என்ன கொடுத்தாங்க பாருங்க. கிரேக்க சாம்ராஜ்யத்தை படி, ரோம சாம்ராஜ்யத்தை படி, பாண்டிய மன்னர்களை படி, சோழ மன்னர்களை படி, இவங்களை படி, அவங்கள படி. தீர்வாயிடுச்சா? கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருச்சா? சமூகம் நல்லா வாழ்ந்துடுச்சா? மன்னராட்சி காலத்துல இந்த உலகம் நிறைவாக வளப்பட்டு இருந்ததா? மக்களாட்சி காலத்துல சரி மன்னராட்சி தான் தோல்வி அடைஞ்சிருச்சு, மக்களாட்சி காலத்துல எல்லாத்தையும் மீட்டு எடுத்துட்டோமா? அதை விட பெரும் தோல்வியால இது இருக்குது. இறையரசு என்னும் பாடம் படிக்காமல், இயற்கையிடம் பாடம் படிக்காமல், இயற்கையில் திகழ்கிற அந்த அரசத்துவத்தை படிக்காமல், புரியாமல் என்ன நல்லரசை நாம் இங்கு கட்டிவிட முடியும்? யார் இங்கு நல்லாட்சி செய்துவிட முடியும்? யார் இங்கு நல்லாட்சி செய்துவிட முடியும்? பல பேருக்கு கடவுள்னா பெரும் காமெடி பிசா தெரியுது. பல பேருக்கு கடவுள்னா இவங்க அரசியல்வாதிகளை பார்த்தாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தரா தெரியுது, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிக்கலாம். பல பேருக்கு கடவுளுங்கிறது இவங்க ஏவி விடுற ஜீபூம்பா பூத மாதிரி தெரியுது. கட்டளையிடுங்கள் ஆலப்பனார், நான் உங்கள் சேவகன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு அந்த பூதம் வந்து சிரிக்கும். விளக்க தேய்ச்சி ஒன்று வந்து அப்படி ஏதோ ஒன்று இந்து கோயிலில் போய் மந்திரம் செஞ்சாலோ, இல்லை மசூதியில் போய் ஜபம் ஓதனாலோ, இல்லை சர்ச்சில் போய் ஜபம் பண்ணாலோ, மெழுகுவத்தி கொளுத்தினாலோ அந்த பூதம் வரும். அதுகிட்ட ஏவி விட்டா தேவையானதை செஞ்சுட்டு போயிடும். அப்படிதானே இங்க கடவுள் பார்வை இருக்கு. அரசியல்வாதியும் இப்படிதான் பார்க்கறான். அவனுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்தா, அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா, அவன் நமக்கு தேவையானதை செஞ்சிடறான். இதுதான் அரசா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அப்படிப்பட்ட வல்லாண்மை எங்கு இருக்கிறது? அப்படிப்பட்ட வல்ல அரசன் யார்? தான் எதையெல்லாம் செய்கிறானோ அது எதையுமே தான் செய்யாதது போல செய்யக்கூடிய அந்த வல்ல அரசன் யார்? எல்லாவற்றையும் படைத்தவன் தான் எதையுமே படைக்காதவன் போல, இல்லை என்றே கருதப்படுவன் போல இருக்கக்கூடிய அந்த வல்ல அரசன் யார்? அனைத்தையும் காக்கக்கூடியவன், அனைத்தையும் தன்னுள்ளாக ஈர்த்து அழிக்கக்கூடியவன், அனைத்து வல்லமையும் புரிந்தவன், ஆனால் ஏதுமற்றவனாகவே
இருக்கிறதாக கருதப்படும் அந்த வல்ல அரசன் யார்? சரித்திரங்கள் எல்லாம் காண்பிக்கிறதே அவர்கள் எல்லாம் அரசர்களா? சரித்திரங்கள் நமக்கு பாடம் புகட்டுகிறதே அவைகள் எல்லாம் ஆட்சி முறைகளா? உண்மையிலேயே எந்த ஆட்சி முறையில் மனிதர்கள் வாழ்வார்கள்? எந்த ஆட்சி முறையில் இந்த சமூகம் நலன்கள் காக்கப்படும்? எந்த ஆட்சி முறையில் இந்த உயிரின கூட்டம் காக்கப்படும்? மனிதர்களை வாழ்விப்பதற்கே இங்கு அரசியல் இல்லை. மனிதர்களோடு சேர்ந்து புழங்குகின்ற மற்ற உயிரினங்களை பற்றிய சிந்தை இங்கு யாருக்கு உண்டு? நில வள நலன்களை பற்றிய சிந்தை இங்கு யாருக்கு உண்டு? நீர்ம வளம், கனிம வளம், மலை வளம், மக்கள் வளம், காடு வளங்கள், உயிரின வளம், இப்படி அனைத்தையும் உள்வாங்கி இருக்கிற சிந்தை கொண்ட ஒரு அரசன் யார்? ஒரு ஆட்சியாளன் யார்? ஒரு அமைப்பு எது? இன்றைக்கு ஏதோ ஒரு கட்சி இதையெல்லாம் பேசுகிறது. ஆனால் செயல்படுத்துவதற்கான அந்த அரசை அமைப்பதற்கான அளவில் அவர்கள் இறை அரசை உள்வாங்கி இருக்கிறார்களா? இந்த கட்சி எல்லாம் இதெல்லாம் பேசல. ஆக இதை பேசினா இது ஒரு புது மாற்றம், இது ஒரு புது திருப்பம். ஏன்னா இதை பற்றி சிந்தித்தவங்க, இதை உள்வாங்கினவங்க, இதை உணர்ந்தவங்க இதை பற்றிலாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை நாங்கள் எடுத்து பேசுறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த கருத்தை பேசுவதற்கு இதை நாங்கள் முதன்மையாக உணர்ந்தோமா? உணர்ந்தவருக்கும் உணராம இன்னொருத்தர் கருத்தை எடுத்து மேடையில பேசுறவருக்கும் என்ன வேறுபாடு? உணர்ந்தவர் முதன்மையாக அதனை தன் வீட்டில் செயல்படுத்துவார். மழை நீரை பத்தி பேசுறாருன்னா அந்த மழை நீரை முதல்ல அவர் குடிக்கணும் இல்ல? இயற்கை வேளாண்மை பத்தி பேசுறாருன்னா அவர் வீட்டில் இயற்கை வேளாண்மை அரிசி வேகணும் இல்ல? காடு வளத்தை பத்தி பேசுறாருன்னா முதல்ல அவர் அவருடைய வீட்டை எளிமையா மண்ணுக்கு பொருத்தமான நிலையில் ஒரு மரபு வீட்டை அமைத்திருக்கணும் இல்ல? இது எதையுமே செய்யாம மேடையில பேசுறவங்களை வச்சுதான் நம்ம மயங்குறோம், இவர் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அரசு என்பது செயல், அரசு என்பது வீரியம், அரசு என்பது இயக்கம், அரசு என்பது ஒரு அமைப்பியல், அது ஒரு வாழ்வியல், அது ஒரு செயல் திட்டம், அது பேச்சு அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில், அது செயலில் இருக்கிறது. இப்ப இறை அரசு எதையுமே பேசலையே, நேம்போர்டே கிடையாது, பார்க்கறதுக்கான காட்சியே கிடையாது. ஆனால் செயல் இருக்கிறதே, உள்ளே விளங்கி கொண்டிருக்கிறதே, இயக்கமாக, அது பேர் இயக்கமாக இந்த அண்டத்திலும் பிண்டத்திலும் முழுமையாக அது இயங்கிக் கொண்டிருக்கின்றதே. யாராவது மறுக்க முடியுமா? ஆகவே தான் சொல்லுகிறேன், மேடை பேச்சுக்கு மயங்காதீர்கள், செயலை கவனியுங்கள். ஒரு அரசு எப்படி கட்டுமானம் ஆகணும் அப்படின்னா, ஒரு பூமியில ஒருத்தர் வீடு எப்படி முறையா கட்டுமானம் செய்யணும், பூமியில ஒரு வீடை எப்படி முறையா கட்டுமானம் செய்யணும். இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடெல்லாம் வீடே கிடையாதுங்க. இது மண்ணுக்கு எதிரான, மரபுக்கு எதிரான, நம்முடைய புவிச்சூழலுக்கு எதிரான ஒரு தவறான கட்டமைப்புல தான் நம்ம வீடுன்னு நினைச்சு வாழ்ந்துருக்கிறோம். நாம வாழ்ந்துருக்கிறது எல்லாம் வீடே கிடையாது. உண்மையிலேயே ஒரு தூக்குநாங்குருவி ஒரு கூடு கட்டுது. அந்த தூக்குநாங்குருவி கூடு கட்டுறதுக்கு எங்கிருந்து என்ன எடுக்குது? அது எதையாகிலும் இயற்கையின் ஒரு பகுதியை சிதைச்சு கூடு அமைக்குதா? ஒரு பறவை கூடு அமைக்குது, அது இயற்கையின் எந்த கூரையாவது சிதைச்சு இயக்கத்தை கெடுத்து தனக்கு கூடு அமைக்குதா? ஒரு விலங்கு தனக்கு குகையை அமைச்சுக் கொள்ளுது, ஒரு குகையில வாழுது. அந்த குகையை இயற்கையினுடைய எந்த ஒரு கட்டுமானத்தையோ அல்லது இயற்கையின் எந்த ஒரு இயக்கத்துக்கு எதிராகவோ அது சிதைவை ஏற்படுத்தி அந்த குகையை அமைச்சதா அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். மனித உயிரினத்தை தவிர மற்ற எந்த உயிரினங்களும் அப்படி செய்யாது. இப்ப மனிதர்கள் நாம வீடு கட்டியிருக்கிறோமே, இந்த வீடை நம்ம செங்கல் எங்கிருந்து வர வச்சோம், ஜல்லி எங்கிருந்து வர வச்சோம், கட்டுக்கல் எங்கிருந்து வர வச்சோம், கம்பி எங்கிருந்து வர வச்சோம், சிமெண்ட் எங்கிருந்து வச்சோம், இதுக்கெல்லாம் மூலப்பொருள் எங்க இருந்தது, இவைகள்லாம் தயாரிக்கப்படுவதற்கு எவ்வளவு மண்ணு சுரண்டப்பட்டது, எவ்வளவு மணல் சுரண்டப்பட்டது, எவ்வளவு ஆற்று வளம் கெடுக்கப்பட்டது, இந்த கம்பிகள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு கனிம வளங்கள் பூமி தோண்டப்பட்டது, இதுக்கு எவ்வளவு கெமிக்கல் பயன்படுத்தினாங்க, இதுக்கு எவ்வளவு மனித வளங்கள் சுரண்டப்பட்டது, இது எப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பான வீடாகும், இது எப்படி புவிச்சூழலுக்கு எதிராக இராத நல்ல கட்டமைப்பாகும். இப்படி எல்லாம் யோசிச்சு போனீங்கன்னா நம்ம எல்லாருமே சிதைக்கப்பட்டவங்க தான். நம்ம எல்லாருமே இந்த பூமியினுடைய சூழலுக்கும் இறை அரசுக்கும் எதிராகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது யாரும் மறுக்க முடியாது.
எப்படி ஒரு விதையை போட்டால் அந்த விதை எந்த மண்ணில் போடப்படுதோ அந்த மண்ணில் இருக்கிற சாரம், அந்த மண்ணில் இருக்கிற சத்து, அந்த மண்ணில் இருக்கிற நீர்த்தன்மை, அந்த மண்ணில் இருக்கிற வெப்பத்தன்மை, அங்கே இருக்கக்கூடிய காற்றுத்தன்மையை உறிஞ்சி அந்த மண்ணையும் வளப்படுத்தி அந்த மண்ணை தனக்கு உணவாகவும் மாற்றிக்கிட்டு அதில் வளர்ந்து அந்த மண்ணு அங்குள்ள ஈரப்பதத்தை அங்கேயே தக்க வச்சு தான் வாழ்கிற இடத்தையும் பாதுகாத்து தன்னையும் வாழ வைக்குதோ அதுதான் இயற்கையான வளர்ச்சி. அப்படி கட்டப்படுவது தான் மரபு வீடு. அப்படி கட்டப்பட வேண்டியதான் நம்முடைய வீடுகள். அப்படி நாம யாரும் கட்டல. இப்போ நமக்கு இயற்கையோடு இசைந்த வீட்டையே கட்டி வாழும் முறையே நமக்கு இல்லாததுனால இறையரசு என்னங்கிறத உள்வாங்கிறதே கடினம். அப்படிதான் இங்க அமைக்கப்பட்டிருக்கிற அரசுகள், அது என்ன அரசு, எந்த கட்சி அரசு, எந்த நாட்டு அரசானாலும் அவைகள் எதுவும் அரசு அல்ல. அவைகள் எதுவும் இறையரசு, இயற்கை அரசை உள்வாங்கினவைகள் அல்ல. அனைத்தும் இறைமைக்கு எதிரானவைகளே, இயற்கைக்கு எதிரானவைகளே. அதனால தான் இவ்வளவு மக்களாட்சி உலகம் எங்கு உருவாகி ஐநா பொதுமன்றம், உலக நாடுகளின் ஐக்கிய மன்றம் உருவாக்கப்பட்டு மனித உரிமைக்கான எல்லா உரிமைகளும் இங்கு தீர்மானிக்கப்பட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சி எல்லாரும் நல்லா வாழணுன்ற எண்ணம் எல்லாம் இங்க இருந்தா கூட யாருமே நல்லா வாழாம, யாருமே சீர்படாம, எந்த வளங்களும் பாதுகாக்கப்படாம எல்லாம் சுரண்டப்பட்டு இந்த உலகம் ஒரு பேரழிவை நோக்கி, இந்த புவி ஒரு பெரும் சிதைவை நோக்கி, விண் மண்டலங்கள் கல்கள் எல்லாம் சிதைஞ்சு பூமியில விழுந்து பூமியினுடைய வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு அழிக்கப்பட்டு ஒரு பெரும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இடையில இயற்கை சீரழிவுகள், பேரழிவுகள்லாம் வந்து அது ஒரு பக்கம் வாரிட்டே போயிட்டு இருக்குது. இவ்வளவும் பெரும் அழிவை நோக்கி மட்டுமே நாம போயிட்டு இருக்கிறோம். எதுவுமே நம்மளை காப்பாத்தல, எதுவும் நம்மளை காப்பாற்றவும் முடியாது. இப்ப அடுத்து ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் என்ன செய்யுது, அங்கங்க மனுஷனை கொல்லுது, இனி தொடர்ந்து கொல்ல போகுது. எதையெல்லாம் நாம் படைக்கிறோமோ, எதையெல்லாம் இந்த அரசு படைக்கிறதோ, எதையெல்லாம் இந்த மனித வளம் மனிதர்கள் தங்களுடைய அறிவினால், ஆதிக்கத்தினால், அதிகாரத்தினால் வெளிக்கொண்டு வருகிறார்களோ, ஏற்றுகிறார்களோ, அத்தனையும் தங்கள் அழிவுக்கே காரணமாகின்றது. எதுவுமே மனிதனை வாழ வைக்கல. நாம நினைக்கலாம், ஐயோ இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால, இவ்வளவு அறிவு பெருகினதுனால, இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சினால நாம எவ்வளவு வேகமா சமைச்சுக்கிறோம், எவ்வளவு வேகமா சாப்பிட்டுக்கிறோம், எவ்வளவு வேகமா பயணப்பட்டு போயிடுறோம், எவ்வளவு வேகமா தொடர்பு கொள்றோம், எவ்வளவு வேகமா எல்லாத்தையும் செய்ய முடியுது. இல்லைன்னா இங்க இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா 3 நாள் 4 நாள் நடந்து போயிட்டு இருக்கணும், இல்ல குதிரை மேல போயிடும், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப பாருங்க 2 மணி நேரத்துல போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னு நம்ம இது பெரிய வளர்ச்சியா நினைச்சு அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையை கவனிச்சு பாருங்க, இவ்வளவு வேகமா சாப்பிட்டு, இவ்வளவு வேகமா பயணம் பண்ணி போய், இவ்வளவு வேகமா தொடர்பு கொண்டு, இவ்வளவு வேகமா இந்த வேலைகள்லாம் செஞ்சு நீ என்ன சாதிச்ச, என்ன சாதிக்க போற? அதனால உன் வாழ்க்கைக்கு என்ன கிடைச்சது? எவ்வளவு வேகமா சாப்பிட்டியோ அவ்வளவு வேகமா உன் ஆயுள் சுருங்குச்சு, எவ்வளவு வேகமா பயணப்பட்டியோ அவ்வளவு வேகமா உன்னுடைய வாழ்நாள் குறைஞ்சிச்சு, எவ்வளவு வேகமா தொடர்பு கொண்டியோ அவ்வளவு வேகமா உன் உறவுகள் கெட்டு போச்சு, எவ்வளவு வேகமா நீ வாழ்றியோ அவ்வளவு வேகமா இந்த பூமியிலிருந்து வேகமா போயிடுற. 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் வாழ்ற. ஆமா பாருங்க, எவ்வளோ நிதானம், மெதுவா நடக்குது. பல ஆண்டுகள் அது ஒரு இடத்துல முட்டையை புதைச்சி வச்சு அப்புறம் தான் குட்டி பொறிக்குது, குட்டி வருது. அது என்னுடைய இயக்கம் அவ்வளோ மெதுவா இருக்குது. காரணம் அது 400-500 ஆண்டுகள் சும்மா சாதாரணமா வாழ்ந்துட்டு போகுது. நிதானம் தான் நீடித்தல் அப்படின்னு புரியலையே நமக்கு. நிதானம் தான் நீடித்தல். எவ்வளவு நிதானமா வாழ்றோமோ அவ்வளவு நீண்ட காலம் வாழ்வுன்னு தெரியலையே. அந்த அறிவு இந்த அரசியல் கொடுத்துச்சா? எல்லாத்தையும் வேகமாக்குச்சு, உங்க சாவையும் வேகமாக்கி கொடுத்துச்சு. அரசு என்பது இயற்கையிலும் இந்த அண்டத்திலும் இந்த பிண்டத்திலும் ஏற்கனவே இதனை இயற்றி இவைகளுக்கு தேவையானதை திரட்டி சம்பாதித்து ஈட்டி கொடுத்து இதனுடைய வளங்களையும் நலங்களையும் உயிர் இயக்கத்தையும் பேணி பாதுகாத்து கொண்டிருக்கின்ற, இவைகள் எல்லாம் தான் செய்து கொண்டிருந்தாலும் தான் இல்லை என்பது போல இருந்து கொண்டிருக்கின்ற அந்த இறையினுடைய அரசுதான் உண்மையான அரசு. அந்த அரசை உள்வாங்கி அதிலிருந்து தான் நகல் எடுக்கணும். கொள்கை வரைவு அங்கிருந்து தான் எடுக்கணும்,
கோட்பாடு அங்கிருந்து தான் எடுக்கணும், அரசியல் கட்டமைப்புக்கான அந்த திட்டங்களை அங்கிருந்து தான் வகுக்கணும். அதிலிருந்து மாதிரி நகலை எடுத்து அதனை உலகத்தில் செயல்படுத்துகிற அந்த சிந்தனை, அந்த கருத்து, அந்த புரிதல், அந்த செயல் திட்டம் எப்பொழுது மனித இனத்துக்குள் வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் நல்லா வாழும், இந்த மணிக்குலம் நல்லா வாழும், இந்த உயிரினங்கள் நல்லா வாழும், சிறப்பா வாழும். அந்த அரசு வர வேண்டும் என்றால் அந்த அரசு இங்கு கற்பிக்கப்படணும், அந்த அரசை பார்க்கக்கூடிய பார்வை இங்கு தூண்டப்படணும், அந்த சிந்தனை பெருக்கம் இங்கு தேவை. அதை விட்டு போட்டு கிறிஸ்தவ சபைகள்ல 2வது வருகையில இயேசு வந்து யூதர்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிரானவங்களோடெல்லாம் சண்டை போட்டு அவங்களெல்லாம் அழிச்சு ஒரு புது சாம்ராஜ்யத்தை அமைச்சு 1000 ஆண்டு அங்கு அரசாட்சி செய்வார், அதுல நாங்கெல்லாம் பங்கெடுப்போம் அப்படிங்கிற ஒரு போலித்தனத்தை போதனை பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு கேவலமான சிந்தனை. கடைசி என்ன சொல்ல வரான்? இந்த ஆட்சி ஒழிச்சு அந்த ஆட்சி ஒழிச்சு, இந்த ஆட்சி அந்த ஆட்சி, எப்படி அரசர்கள் காலத்துல ஒரு நாட்டை பிடிக்கிறது, ஒரு நிலத்தை பிடிக்கிறதுக்கு கொன்னு குவிச்சாங்களோ அது போல உலகத்தினுடைய ஒரே கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுநாதர் வந்து கொள்ளையடிச்சு கொலை பண்ணி தான் ராஜ்யத்தை பிடிப்பாரு, அவருடைய அரசை ஸ்தாபிப்பாருன்னா எவ்வளவு கேவலமான சிந்தனை. உண்மையிலேயே இறை அரசு என்ன செய்கிறது என்பதை விளங்கி இருந்தால் இந்த கருத்துக்கெல்லாம் நீண்டு இருக்குமா? இதெல்லாம் எழுதியிருப்பானா? சரி, எவன் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் படிச்சு நம்முடைய மனம் ஒத்துட்டு இருக்குமா? எங்க நிக்கிறோம் பாருங்க, எங்க நிக்கிறோம் பாருங்க. ஆண்டவன் என்னும் அந்த கருத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். எனக்குள் அந்த ஆண்டவன் எவ்வாறு ஆட்சி புரிகிறான் என்று கவனித்து பாருங்கள். என் உடலில் அவன் ஆட்சி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். என் உயிராக இருந்து அவன் எப்படி என்னை ஆளுமை செய்கிறான் என்று பாருங்கள். எனக்கு எவ்வளவு சுதந்திரம், விடுதலை, சுயாதீனத்தை அவன் வழங்கியிருக்கிறான் என்று பாருங்கள். இருப்பது உண்மையிலேயே நானா அவனா? இருப்பது என்னுடையதா அவனுடையதா? ஆனாலும் அவன் எப்படி என்னில் ஆட்சி புரிகிறான்? அவ்வாறு ஒரு ஆட்சி முறை இந்த உலகில் எங்கும் நிகழ்ந்தால் இந்த உயிர்கள், இந்த உலகம், இந்த புவிச்சூழல் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த உணர்வோடு, இந்த புரிதலோடு நீங்கள் ஒரே முறை நீங்கள் வேண்டினாலும் அது ஆழமானதாக, அர்த்தமானதாக இருக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய அரசு வருவதாக, இந்த புவியில் மனித உள்ளங்களில் அந்த அரசு வியாபகம் செய்வதாக, அந்த அரசை பற்றிய சிந்தனை மேலோங்குவதாக. உணர்ந்து கொள்வோம், புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம மற்றவர்களை அடுத்த வாரத்தில் சந்திப்போம்.